நகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை, நரும் பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை, நெல்லாகும் பயிர் முழுதும் நிலத்திற்கில்லை, நிறைகின்ற நீர் முழுதும் குளத்திற்கில்லை, பல்லாரும் கனி முழுதும் மரத்திற்கில்லை, பன் நரம்பின் இசை முழுதும் யாழுக்கில்லை, எல்லாமே பிறர்க்கு உழைக்க காணுகின்றேன், என் வாழ்வும் பிறர்க்குழைக்க வேண்டுமம்மா என்ற வாசுப மாணிக்கனாரின் வைர வரிகளை சொல்லி இன்றைக்கு மிகச்சிறப்பாக நம்முடைய சென்னை வாழ் வைரவன் கோயில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் நல அமைப்பு நடத்துகிற முதலாம் ஆண்டு விழாவில் பட்டிமன்றத்தில் கலந்து கொண்டு நம்முடைய நகரத்தார் பெருமக்கள் ஆட்சிமார்களை எல்லாம் சந்தித்து பேசுவதை என் வாழ்க்கையின் பேரின்ப பயனாக கருதி மகிழ்கிறேன். செட்டிநாடு என்றாலே சிக்கனம் என்பார்கள். தயவு செய்து கைத்தட்டலிலே உங்கள் சிக்கனத்தை காட்டிவிடாதீர்கள். தாராளமாக கைத்தட்டுங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க 4 பேர் கொஞ்சம் டொம்மு டொம்முன்னு கேட்குது. நான் கிட்டக்க வரேனா இல்லை மைக்கில் சரியாக இருக்கா பதிவு? மிகச்சிறப்பாக நம்முடைய சென்னை வாழ் வைரவன் கோயில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் நல அமைப்பு நடத்துகிற முதலாம் ஆண்டு விழாவில் நம்ம வீட்டு பிள்ளைகள் 4 பேரோட இணைந்து பட்டிமன்றத்தில் பேசுவதை நான் மிகுந்த மகிழ்ச்சியாக கருதி இந்த வாய்ப்பை தந்த நம்முடைய நகரத்தார் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களாம் நல்லா கைத்தட்டுற மாதிரி நான் ஒரு பெஸ்ட் பாயிண்ட் சொல்கிறேன். உங்களெல்லாம் 1-1.25 நான் சாப்பிட்றதுக்கு விட்டுருவேன் என்ற உறுதிமொழியோடு மகிழ்ச்சியாக நம்ம எல்லாரும் ஒன்று கூடி பல ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த 9 கோவிலில் வைரவன் கோவிலை சேர்ந்திருக்கிற மக்கள்லாம் சென்னையில் ஆயிரக்கணக்கான புள்ளிகள் இருப்பதாக அருமை அண்ணன் புதுவையில் சரவணன் அவர்கள் சொன்னார்கள். எல்லாரும் ஒன்றா இணைஞ்சு சந்தோஷமாக கூடி கொண்டாடுகிற விழாவை பார்க்கிற பொழுது நான் சென்னைக்கு வந்ததாக உணரவில்லை, செட்டிநாட்டில் இருப்பதாகவே உணர்கிறேன். அதிலையும் ஆயிரக்கணக்கான பேரை கூப்பிட்டு குளிரூட்டப்பட்ட ஏசி அறையில் நீங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக நிகழ்ச்சி பண்ணாலும் நான் மகிழ்ச்சியோடு சொல்லுகிறேன், தெண்டாயுதபாணியினுடைய முழு திருவருளும் நிரம்ப பெற்றிருக்கிற இந்த அரங்கில் நடைபெறுவதைப் போல அது இருக்க வாய்ப்பில்லை என்று கருதுகிறேன். அவ்வளோ அழகான மேடை. நான் கல்லூரி படிக்கும்போது இந்த மேடையில் பேசியிருக்கேன். தொடர்ந்து ஒரு 10 மேடைகளாவது இங்கே நான் பேசியிருக்கிறேன். இன்றைக்கி இந்த 4 பேரையும் வந்தோன்னே ஒரு கேள்வி கேட்டேன், நீங்கள் இந்த மேடையில் ஏற்கனவே பேசியவர்களான் இல்லை திருவொற்றியூர் நகரத்தார் இந்த தண்டாயுதபாணி மகாலில் நாங்கள் முதல் முறையாக பேசுகிறோம் என்றார்கள். அப்பொழுதே புரிந்தது, இந்த மகாலில் பேசுகிறீங்க, பைரவர் வளரொளி நாதர் திருவருளும் உங்களுக்கு இருக்குது. எனவே இனிமேல் நீங்கள் அடைய போகிற உயரத்திற்கு அளவே இல்லை என்று மகிழ்ச்சியோடு சொன்னேன். அவ்வளவு அழகா பேசக்கூடிய 4 நம்ம வீட்டு பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். அதனால் சென்னை வாழ் வைரவன் கோவில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் நல அமைப்பை பாராட்டுகிற அதே நேரத்தில் இந்த 4 பேரும் நான் சொன்னேன்ல, ஆளுக்கு ஒரு ஊராக இருந்தாலும் இன்றைக்கி செட்டிநாடே இங்கே இருக்குன்னு, அது மாதிரி ஆளுக்கு ஒரு ஊர், ஆளுக்கு ஒரு கோயில், ஆளுக்கு ஒரு கல்வி நிலையத்தில் படித்தாலும் இவர்கள் எல்லாரையும் ஒன்றா இணைச்சு தமிழ் பேசுகிற பண்பை அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் வெளிக்கொண்டு வந்த அமைப்பு ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் பெருமையோடு சொல்லுகிறேன், நமக்குள் ஒருவன் என்கிற அமைப்பு அந்த அமைப்பு. அதனால தான் 4 பேருக்கும் இருக்கிற ஒற்றுமையால் இன்றைக்கி அவங்க நமக்குள் ஒருவராக இந்த தலைப்பை பேச வந்திருக்காங்க. இங்கே பார்த்தா அந்த காலத்து ஆட்கள் அதிகமாகவும் ஆண்ட்ராய்டு ஆட்கள் கம்மியாகவும் இருப்பது போல தோன்றுகிறது. முதல்ல இந்த அணிக்கு நம்ம ஒரு பாராட்டு சொல்லணும், தீர்ப்பு சொல்லலை, பாராட்டு சொல்கிறோம். ஆண்ட்ராய்டு காலத்து தலைப்பில் பேச வந்தாலும் நம்ம வீட்டு பிள்ளைகள் அந்த காலத்து பண்பாட்டிலேயே வந்திருக்கிறார்கள். அதற்கு முதற்கண் கரவொலி எழுப்பணும். செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேல உடுத்த தயங்கிரியே நெசவு செய்யும் திருநாட்டில் நீச்சல் உடையில் அலையிறியே. நான் ஒரு கவிஞன். இன்னைக்கு உடை கலாச்சாரம் அப்படி போகிறது. ஆனால் இந்த காலத்திலும் சாதிக்கிற தொழில்நுட்பத்தில் நமக்கு ஒரு சந்தேகம்னா, இந்த செல்லை ஆண்ட்ராய்டு காலத்து பிள்ளைங்க சொல்கிற மாதிரி சொல்லணும்னா சும்மா பிரித்து மேய்ஞ்சிட்றாங்க, சும்மா பிரித்து மேய்ஞ்சிட்றாங்க.
அவ்வளவு அழகாக நமக்கு தெரியாத விஷயமெல்லாம் தொழில்நுட்பத்தெல்லாம் இந்த காலத்து பிள்ளைகள் சொல்லுகிற பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது, வியப்பாக இருக்குது. இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு 4 பேர் இங்கே பேச வந்திருக்கிறாங்க. முதற்கண் புதுவைகளை சார்ந்த தலைவர் அண்ணன் EMC பழனியப்பன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. துணைத் தலைவர் பிள்ளையார் சுழி போட்டு இந்த அமைப்பை தொடங்கிய பெருமைக்குரியவர் பாகனேரி காளிதாசன் ஐயா அவர்கள் திருவடிக்கு வணக்கம். நம்முடைய கண்டரமாணிக்கத்தைச் சேர்ந்த என் நெஞ்சம் நிறை அண்ணன் செயலாளர் கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும், கீழச்சுவல்பட்டியை சார்ந்த நீங்கள்லாம் கை தட்டணும். அவங்களாம் எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒரு குழு செயல்படுகிறதுனா நம்ம மனதார பாராட்டணும். யார் செயலுக்காக வர்றாங்களோ இவங்க எல்லாரும் நான் பெருமையோடு சொல்லுகிறேன், பதவிக்காக வந்தவர்கள் இல்லை, செயலுக்காக வந்தவர்கள். அது நீங்கள் கை தட்டுறதுல தான் தெரியும். நல்லா கரவொலி எழுப்பி ஒரு விழா நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. அவ்வளவு அழகா துணை செயலாளர் கீழச்சுவல்பட்டியை சார்ந்த அண்ணன் CTS சண்முகம் அவர்கள், பொருளாளர் தேவகோட்டையை சார்ந்த அண்ணன் சண்முகம் அவர்கள் நடக்கிற நிகழ்ச்சியை நாடறிய செய்கிற, மன்னிக்கணும், உலகறிய செய்கிற நாட்டுக்கோட்டை நகரத்தார் தொலைக்காட்சி, இணையவழி தொலைக்காட்சி எல்லாருக்கும் நம்முடைய நன்றிகளை சொல்லணும். முருகப்பெருமான் திருவருளால் அன்னை இப்போ சண்முகநாதருடைய பெருமையில் புதுக்கோட்டையில் விருது வாங்கியிருக்கிறார். அவருக்கு ஒரு கைத்தட்டை நம்ம கொடுத்து மகிழணும். இவ்வளவு அழகான மேடையில் 1.25 மணி நேரம் தான் நிகழ்ச்சி. பிள்ளைங்க பேசுகிறத உங்களை மாதிரி நானும் நடுவில் இருந்து கேட்க தான் விரும்புகிறேன். அடுத்து மாலை விழாவில் பேச இருக்கிற என் அன்பு பிள்ளை, நாளைய தலைவர், நல்லா கைத்தட்டணும், நாராயண கோவிந்தன், அருமையாக பேசக்கூடிய என்னுடைய பிள்ளை. கற்ற பிள்ளைகளும் பிள்ளைகள் தானே, அப்படி இப்படி இங்கே இருக்க 4 பிள்ளைகள் தான். இப்படி எல்லோரும் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் இருக்கிற ஒரு அற்புதமான மேடை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சாதாரணமான இடம் இல்லை. 1859 கட்டப்பட்ட தொன்மை வாய்ந்த ஒரு மண்டபம் என்று சொன்னால், கட்டடம்னு சொன்னால் அது நம்ம நகரத்தாருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய திருவொற்றியூர் இந்த நகரத்தார் தண்டாயுதபாணி மகால் சத்திரம் ரொம்ப பழமை வாய்ந்தது என்று நாம் பேசி பெருமை கொள்கிறோம். தலைப்புக்குள்ளே நான் நிறைய போகலை. தலைப்பு என்னன்னா, வாழ்வின் பயனை அதிகம் தருவது எது? அதில் அந்த காலமா ஆண்ட்ராய்டு காலமா அப்படின்னு பிள்ளைகள் பேச இருக்கிறார்கள். நான் முன்னுரையில் நிறைய நேரமும் எடுத்துக்கலை, நிறைய செய்தியும் சொல்லலை. அடுத்து மாலை நிகழ்ச்சியில் நம்முடைய அன்பிற்கினி அண்ணன் மதுரை நகரத்தார் சங்கத்திலிருந்து தலைவர் அவர்கள் வந்திருக்கிறார்கள், வைரவண்ணன் அவர்கள். அண்ணே உங்கள் திருவடிக்கின் வணக்கம். இவ்வளோ பெரியவங்கள்லாம் வந்து மகிழ்ச்சியாக எல்லாரும் ஒன்று கூடி சிந்திக்கிற ஒரு விஷயம். அந்த காலமேன்னு பேசுகிறதுக்கு 2 பிள்ளைகள், ஆண்ட்ராய்டு காலமே என்று கருத்துக்களை பதிவு செய்வதற்கு 2 பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். மேலே இருக்க தலைப்பை கவனித்து படிச்சிருப்பீங்க. மனித வாழ்க்கைக்கு பெரிதும் பயன்படுவது, மனித வாழ்க்கைக்கு பெரிதும் பயன்படுவது அந்த காலமா ஆண்ட்ராய்டு காலமா அப்படிங்கிறது தான் தலைப்பு. மனித வாழ்க்கை ரொம்ப அற்புதமான வாழ்க்கை. உலகத்தில் நம்ம ஆண்டவன்கிட்ட எதையோ தேடி போகிறோம். ஆனால் மனித வாழ்க்கையே மிக உயர்ந்த வரம் என்பதை உணர்ந்தால் அதை போல சுகம் வேற இல்லை. அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னா தமிழ் பாட்டி அப்பை. நாம் எதையோ தேடி போயிட்டுருக்கோம். ஆனால் கூணு குருடு இல்லாமல் உடலை உள்ளத்தை ஆரோக்கியமாக மனிதனாக கடவுள் பிறக்க வைத்ததற்காகவே கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லணும், நாள்தோறும் சொல்லணும். நன்றி சொல்ல பழகுன்னா அப்படி அருமையாக வாழை மரமும் சந்தன மரமும் பேசிட்டு இருந்துச்சு. வாழை மரத்தை பார்த்து சந்தன மரம் ஏளனமாக சிரிச்சுக்கிட்டே கேட்டுச்சா, இங்கே பாரு, நான் மலை உயரத்தில் வளருகிறேன், சந்தன மரம் நீ சாதாரணமாக மண்ணில் கீழே வளர்றேன்ச்சா. வாழை மரம் வருத்தத்தோடு இருந்துச்சான். 2வது சொன்னுச்சா சந்தன மரம், நான் பார்த்தியா தூய்மையான நீர், மழை நீர், அந்த மழை நீரில் வளர்றேன், நீ அப்படி இல்லை, வீட்டில் பாத்திரத்தை கழுவி ஊற்றுவாங்கல்ல அந்த கழிவு நீரில் கூட வளருவேன்ச்சான். வாழை மரம் அப்பையும் வருத்தமாகவே பார்த்துச்சான். 3வதாக சொன்னிச்சா, என் மனம் பார்த்தியா சந்தனம் மனம் வீசுவேன், ஆனால் நீ வாழை மரம்
கச்சல் உன்னுடைய வாசனை, அவ்வளவா நீ வாசனையாக இருக்க மாட்டேன்ச்சான். அப்பையும் வாழை மரம் அமைதியாக இருந்துச்சா? ஏன் வாழை மரம் உடனே சொன்னிச்சான், கடவுள்கிட்டே போய் நம்ம பஞ்சாயத்து வைப்போம். நீ 3 விதத்தில் உயர்ந்தவன்னு சொல்லியிருக்க. ஒன்று, ஒசரமான மழையில் வளர்ற, தூய்மையான தண்ணியில் வளர்ற, நல்ல மனம் வீசுகிற. ஆனால் இந்த 3மே எனக்கு இல்லை. இது உன் குற்றச்சாட்டு. கடவுள்கிட்ட போவோம், கடவுள்கிட்ட கேட்போம், அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். கடவுள்கிட்ட போய் கேட்டாங்களா, வாழை மரம் சந்தன மரம் நின்று எங்களில் யார் உயர்ந்தவர்னு ஒரு நொடி கூட யோசிக்காமல் கடவுள் சொன்னாராம், வாழை மரமே வாழை மரமே நீதான் உயர்ந்தவன் என்று கடவுள் சொன்னாராம். சந்தன மரம் சும்மா இல்லை, எப்படி வாழை மரத்திற்கு தீர்ப்பு சொன்னன்னு கடவுளையே கேட்டுச்சா. நீ 3 காரணங்களை கீழே சுட்டி காட்டி உயர்ந்தவன் சொன்ன, நான் ஒரே ஒரு காரணத்தை சுட்டி காட்டி வாழை மரத்திற்கு தீர்ப்பு வழங்குகிறேன் என்று கடவுள் சொன்னாராம். அந்த பாயிண்ட் என்னன்னா, கடவுள் சொல்லுகிறார், நீ இறந்த பிறகுதான் பிறருக்கு பயனுடையவனாக இருக்கிறாய் சந்தன மரம், ஆனால் வாழை மரம் மட்டும்தான் வாழுகிற பொழுதே பிறருக்கு பயன் உடையவராக இருக்கிறது, அதனால் நீ பெரியவன் என்று சொன்னதான். வாழுகிற பொழுதே யாருக்காவது நாம் பயனுடையவராக இருக்கிற பொழுதுதான் நம்முடைய மதிப்பு உயரும் என்பது வாழை மரம் நமக்கு தருகிற நீதி. வெட்ட வெட்ட வளரும். அதனால தான் வீட்டில் சந்தன மரத்தை யாரு வாசலில் வைக்கிறதில்ல. வாழையடி வாழையென வாழ்ந்த குடும்பம் என்று வாழை மரத்தை கட்டுறோம். என்ன பொருள்னா, மனித வாழ்க்கை பயனுடையதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வாழுகிற பொழுதே பிறருக்கு பயனுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு மனித வாழ்க்கைக்கு நீதியாக சொல்கிறது. இதை நீங்கள் அடிப்படையாக வச்சுக்கலாம். அது எந்த காலம் என்று உங்களுடைய பேச்சு காட்ட வேண்டும் என்பதற்காக அந்த செய்தியை நான் சொன்னேன். நிறைய சொல்லலாம், ஆனால் நான் இடையில சொல்கிறேன். நீங்கள் உங்கள் கருத்துக்களை முதலில் சொல்லுங்கள், அதற்கு பிறகு இடையிலையும் கடைசிலையும் தீர்ப்பு சொல்லுவோம். தீர்ப்பு சொல்கிறதுக்கு இவங்க 4 பேரை விட நீங்கள் தான் முக்கியம். யார் பேசுகிற பொழுது நல்ல கருத்தும் சிரிப்பும் சிந்தனையும் வருகிறதோ அப்பொழுது நீங்கள் அரங்கில் இருக்கிறவர்கள் கைத்தட்டி மகிழுங்கள். இது குடும்ப விழா, அதை குறித்து வைத்து கொண்டுதான் நாம் இன்றைக்கி தீர்ப்பு வழங்க போகிறோம். அதனால் இங்கே நிறைய நடுவர்கள் இருக்கிறோம் என்பதை தாழ்மையோடு சொல்லி குழந்தைகளை ஊக்கப்படுத்தி நல்லா கைத்தட்டு. ரொட்டி எப்போ சுவையாக இருக்கும்? ரொட்டி எப்போ சுவையாக இருக்கும்? ஒரே கேள்வி, நிறைய பதில் வரும். ஒருத்தன் சொன்னால் ரொட்டி நல்லா சுவையாக இருக்கணும்னா அதில் நம்ம தடவி அதை தோசைக்கல்லில் போட்டு எப்படி ஆக்குறோமோ அந்த எண்ணெய் வடிவத்தில் இருக்கும்னா. இன்னொருத்தன் சொன்னால் அந்த ரொட்டியில் பட்டர் அதை எவ்வளவு நம்ம தடவி சாப்பிட்றோமோ அப்படியா இருக்கும்னா. இன்னொருத்தன் சொன்னால் அதெல்லாம் முக்கியம் இல்லை, நம்ம ரொட்டி சாப்பிடும்போது நம்ம வயிறு எவ்வளவு பசிக்குதோ அதை பொறுத்து ரொட்டி சுவையாக இருக்கும்னா. இது எந்த பதிலும் வெற்றி பெறவில்லை. எந்த பதில் தெரியுமா வெற்றி பெற்றது? கடைசியாக ஒரு குழந்தை எந்திரிச்சா, அதே கேள்வி, ரொட்டி எப்போது சுவையாக இருக்கும் என்றான். தான் மட்டும் சாப்பிடாமல் கிடைத்த ரொட்டியை பக்கத்தில் இருக்கிறவர்களோடும் பகிர்ந்து சாப்பிட்டால் ரொட்டி சுவையாக இருக்கும்னா. இது ஆண்ட்ராய்டு காலத்தில் நடக்கிறதா என்று எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். தீர்ப்பு இல்லை. நம்ம வீட்டில் பிஸ்கட்டை பிள்ளை சாப்பிட்டா கூட பக்கத்து வீட்டு பிள்ளை வந்துட்டா அவனுக்கும் கொடுக்கணும், ஓடு பிஸ்கட் அப்புறமா சாப்பிடலாம், வச்சுட்டு வந்து பேசு என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலை கூட இன்றைக்கு இருக்கிறது. மன்னித்து கொள்ளுங்கள், இது உண்மை. இதையெல்லாம் அளவுகோலாக வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக நம்முடைய பிள்ளைகள் 4 பேர் பேச வருகிறார்கள். அவங்க 4 பேரையும் நான் முதற்கண் மனதார வாழ்த்தி பாராட்டி மகிழ்கிறேன். முதலாவதாக இந்த அணியில் பேசுறதுக்கு யார்? நம்முடைய ஈஸ்வர் பெரிய கருப்பன் அவர்களை உங்கள் கரவொலியோடு மனித வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நாம் கொண்டாடி சிறப்பாக இருக்கிறதுக்கு அந்த காலம்தான் உயர்ந்தது என்று பேச வருகிறார். வருக, நல்ல தமிழை தருக. தமிழே, என்னை வளர்த்து வரும் மண்ணையே உன்னை நம்பியே இந்த மண்ணிலிருந்து தொடங்குகிறேன். அந்த காலத்தினுடைய அருமை தெரிஞ்ச என் நண்பனுக்கும் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சும் பேச எதிரில் வந்திருக்கக்கூடிய என்னுடைய எதிரணிகிற சகோதரியர்களுக்கும் இந்த அவையோருக்கும் திருக்குறள் தேனி நம்ம ஜெயங்கொண்டான் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள்.
ஆண்ட்ராய்டு காலத்தை சேர்ந்த ஒரு பையன் அந்த காலம்னு பேச வந்திருக்கேன்னா நான் எவ்வளோ உணர்ந்திருப்பேன்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. அவ்வளவு ஏக்கங்க, ஏக்கம் தான், வேற என்ன. எங்கள் ஐயா எனக்கு சில விஷயங்களை கொடுத்தாங்க. ஆனால் அது நாளடைவில் பின்னாடி நானும் பிஸி ஆகிட்டேன், அவங்களும் பிஸி ஆகிட்டாங்க. அதெல்லாம் மொத்தமாக குறைஞ்சே போச்சு. இது அந்த காலத்தில் இதே நான் இருந்திருந்தேன்னா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் என்னால் அனுபவிச்சிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான். நான் சொல்கிறேன், அந்த காலம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ரொம்ப 17th செஞ்சுரியோ 18th செஞ்சுரிக்கெல்லாம் போக தேவையில்ல. லேட்டர் 19th செஞ்சுரிஸில் 1980s 70s எங்கள் அம்மா அப்பா பிறந்த காலத்தில் இருந்தது தான் நான் அந்த காலம்னு நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த காலத்தில் இருந்த வாழ்வியல் முறை எப்படி இருந்துச்சு, காலையில் எந்திரிப்போம், அன்னைக்கான வாழ்வியல் என்னவோ அதை பற்றி மட்டும்தான் யோசிப்போமே தவிர இன்னைக்கு இருக்க மாதிரி 5 வருஷம் கழிச்சு எங்கே பார்க்க போகிற, எந்த கம்பெனியில் வேலை பார்க்க போகிற, என்னவா இருக்க போகிற, எங்கே போய் செட்டில் ஆக போகிற, உன்னோட லைஃப் ஸ்டைல் என்ன அப்படிலாம் அப்போ யாரும் கேட்கல. இப்போ மக்கள் கேட்குறாங்க. கேட்கறத விட தாண்டி எதிர்பார்ப்புகளை அதிகமாக வைக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த ஆண்ட்ராய்டு காலத்தில். அந்த காலத்தில் எதிர்பார்ப்புகள் இல்லைங்க. நம்ம சிட்டி விட்டு பாஷையில், நம்ம நகரத்தார் பாஷையில் சொல்லப்போனால் உள்ளது போல அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்டு. அந்த உள்ளது போல எவ்வளோ அழகாக இருக்குல்ல சொல்கிறதுக்கு. உள்ளது போல வாழ்கிறான் வாழ்க்கையை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை அன்னைக்கு இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கானா கிடையவே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நல்லா தட்டலாம், ஏன்னா உண்மைதானே, தப்பாக ஒன்றும் சொல்லலையே. நம்ம உள்ளது போலயா இருக்கும், இல்லை ஆடம்பரமாக இருக்கும். நமக்கு ஒரு ஏதோ ஒரு விஷயம் தேவை. உங்க அணி சப்போர்ட்டட் மெஜாரிட்டியா இருக்காங்க, பயப்படாம பேசு. நல்லா. இப்போ நம்ம வந்து உள்ளது போல வாழ்றோமான்னு கேட்டா இல்லையே. ஏதோ ஒரு விஷயம் வேணும், அது எனக்கு இன்னைக்கே வேணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் திங்கோட நம்ம லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கோம். இது சரியா என்ன கேட்டா கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். என்னுடைய கூட வேலை பார்க்கக்கூடிய நண்பர்களில் சிலர் வந்து ரொம்ப பயந்து வேலை பார்ப்பாங்க. வேலை பார்க்குற இடத்துல மரியாதை இருக்கணும். இந்த ஆண்ட்ராய்டு காலம் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்த காலம் பயத்தை மட்டும்தான் கொண்டு வந்து சேர்க்குதே தவிர மரியாதையை ஒரு இடத்துல சேர்க்கவே இல்லை. ஒருத்தர் வராங்களா, மரியாதையில் எந்திரிச்சு நில்லுங்க, பயத்தில் மட்டும் எந்திரிச்சு நின்றாதீங்க. இந்த ஆண்ட்ராய்டு காலத்துக்கு சொல்கிறேம்மா, சரியம்மா, அண்ணன் தான்னு தெரியும், இருந்தாலும் கோச்சுக்காதீங்க. இன்னொன்று, அந்த காலத்தில் இந்த உறவு முறைகள்லாம் இன்னைக்கு எங்கேயாச்சும் இருக்கா? நம்ம கூப்பிடுறோம் எல்லாரும் அங்கிள் ஹலோ அங்கிள், பெரிய பஸ்தப்பா வந்தாலும் அங்கிள் தான், மாமா என்ன முறையாக இருந்தாலுமே அங்கிள் அப்படிங்கிற ஒரு பக்குவ நிலைக்கு நம்மளாம் மாறிட்டு வந்துட்டு இருக்கோம். அது சரியான முறையா? முன்னாடியெல்லாம் அம்மா மிண்டி அப்படின்னு எத்தனை விதமான உறவு முறைகள் நமக்கு வந்து நம்ம சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போயும் அவங்க உறவுகள் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது நம்ம அந்த வார்த்தைகளை சொல்லி கூப்பிடும் போது அதில் ஒரு உணர்ச்சி இருக்குது. இப்போ மெய்யழகன் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு, அதுக்குள்ளே 2 கேரக்டர் அந்த படத்தை எப்படி எடுத்து சாப்பிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்களா? ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய உறவு, அந்த உறவு தான் எல்லா விஷயத்தையுமே அப்படியே கொண்டு போய் சேர்க்குது. இங்கே இருக்க பல பேர் எனக்கு தெரிஞ்சவங்க தான், சொந்தங்கள் தான். இந்த உறவின் காரணமாக தான் நீங்களாம் வந்து எப்போ அந்த பையன் வருவான், பேச போகிறான் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை வந்து இந்த உறவுகள் கொண்டு வந்து சேர்த்துருக்கு நமக்குள்ள. இதெல்லாம் அந்த காலத்தில் உருவானது. ஆண்ட்ராய்டு காலத்துலனா கேட்டால் கிடையாது. ஆண்ட்ராய்டு காலத்தில் நம்ம அதெல்லாம் விட்டு வெளியே வந்துக்கிட்டு இருக்கோம், உறவுகளை விட்டெல்லாம். இன்னொன்று குறிப்பாக சொல்லப்போனால் அந்த காலத்தில் நம்ம செட்டிநாட்டு வீடுகளை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இப்போ அந்த மாதிரி ஒரு வீடு கட்ட முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்ஃபுல் தான், ரொம்ப டவுட்ஃபுல் தான் நான் சொல்லுவேன். ஐயாக்கள்லாம் அன்றைக்கி பர்மாவில் போய் சம்பாரித்து இங்கே காசை அனுப்பிச்சு வச்சாங்க. அதை வச்சு நம்ம அப்பத்தாக்கள்லாம் ரொம்ப அருமையாக வீட்டை கட்டி குடும்பத்தை பார்த்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் வழிநடத்தி முன்னாடி கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சிமார்கள் கொஞ்சம் அந்த விஷயத்தில் என்ன கேட்டால் நான் சந்தேகம்னு தான் சொல்லுவேன். இல்லை செட்டியார் இருக்கார், எல்லாம் பார்த்துக்குவாங்க, நம்ம வந்து அதெல்லாம் தலையிட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மைய கருத்தை ஆட்சிமார்களும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அந்த காலத்து ஆட்சிமார்களை போல் நம்ம வந்து வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுதலும் கூட. அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ நம்ம எல்லாருமே இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஷார்ட்ஸ்க்கெலாம் ஸ்க்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸ்க்ராலிங் தான் இப்போ நம்ம லைஃப் ஸ்டைலாகவே போயிட்டுருக்கு. நம்ம இந்த ஸ்க்ராலிங்கில் என்ன விஷயத்தெல்லாம் நிறையா கன்சியூம் பண்ணுறோம்னா நெகட்டிவிட்டி, டாக்ஸிசிட்டி அண்ட் குறிப்பாக சொல்ல போனால் காசிப்ஸ். முன்னாடியெல்லாம் காசிப்ஸ், இந்த புறம் பேசுதல் அப்படிங்கிறது இருந்துச்சு தான், இல்லைன்னு சொல்லிடவே இல்லை. ஆனால் அப்போது இருந்த புறம் பேசுதலில் ஒரு பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. ஓ, இன்னொருத்தர் குடும்பத்தில் இது நடந்துருச்சு, நம்ம குடும்பத்தில் இது நடக்காமல் அதை தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை அந்த காலத்தில் இருந்துச்சு. இந்த காலத்தில் இருக்கா? கிடையவே கிடையாது. ஓ, அப்படி போயிடுச்சா அந்த கதை, அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டாங்களா, இவங்க டைவர்ஸ், எப்பா ஏன் யாரோ எப்படியோ போட்டோம் அப்படிங்கிற அந்த மனநிலைமை வந்து நமக்கு கிடையவே கிடையாது. நாளைக்கு நமக்கும் அதே வாழ்க்கை வரப்போது தான். நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம இன்னொருத்தரை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு தான் இருக்கோம் அந்த ஆண்ட்ராய்டு காலம். இதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே முடியாது எதிரணிறனால. இப்போ இருக்க அப்பா அம்மாலாம் ஒரு குழந்தை அழுகுதுன்னா தூக்கி கையில் ஃபோனை கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஏன்? உங்களால் சமாளிக்க முடியலை அப்படிங்கிறதுனால தானே ஃபோனை கொடுத்துட்டு போறீங்க. அன்னைக்கெல்லாம் எங்கள் அப்பா அம்மா என்னை சமாளித்தாங்க. ஏதோ எனக்கு அந்த காலத்தினுடைய நினைவுகள் நிறையா இருக்குது. இப்போ இருக்க குழந்தைங்களுக்குலாம் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்ம ஐயா அப்பத்தாக்களும் இப்போ வந்து அப்படியே எவால்வ் ஆகி அந்த ஃபோனுக்குள்ளே வந்து இறங்கிட்டோம் நம்ம எல்லாருமே.
அதெல்லாம் விட்டுட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை வரலாறை சொல்லுங்கள். நம்ம செட்டிநாட்டு வரலாறு, நம்ம நகரத்தாருடைய வரலாறு நிறைய இப்போ தெரிய வருது மக்களுக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் யார், நீங்கள் இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சீங்க, உங்களை சுற்றி இருக்க சுற்றத்துக்கு என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதை சொன்னீங்கன்னா நாளைக்கு அந்த குழந்தை யோசிக்கும், நம்ம ஐயா அப்பத்தாலாம் நம்ம ஆயா ஐயாலாம் அப்படி இருந்திருக்காங்க, நம்மளும் அதை போல் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஊக்குவத்தை வந்து நம்ம அந்த கால முறைகள் தான் சொல்லிக் கொடுக்கும். அதனால தான் சொல்கிறேன், பெரியவர்கள் எல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம எங்கேயோ வெளியே போகிறோம், திடீர்னு அவசரமாக போகிறோம், வீட்டில் 2 குழந்தை மட்டும் இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கிட்டு சண்டையை போட்டு நாருங்க வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நம்ம அப்பா அம்மாக்கள் இதுக்காகவே 2 குழந்தைக்கும் 2 ஃபோனை கையில் வாங்கி கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கோம். எப்படி இப்போ ஒரு ஃபோனில் சார்ஜ் குறைஞ்சி போச்சுன்னு வைங்க, இன்னொன்று போகும் பக்கத்தில், ஏய் குட்ரா கொஞ்சம் நேரம் ஃபோனை குட்ரான்னு அதுவே ஒரு பெரிய சண்டையாக போயிருது. ஆனால் அன்னைக்கு இருந்துக்கக்கூடிய காலகட்டங்களில் எதிர் வீட்டில் ஒருத்தர் இருக்காருன்னா அவர்கிட்ட சொல்லி விட்டுட்டு போவோம், இந்த மாதிரி பசங்க இருக்காங்க, சண்டை போடாமல் பார்த்துக்கங்க அப்படின்னு. எந்த நம்பிக்கையில்? அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில். இப்போ இருக்கக்கூடிய ஃபோன் உங்கள் குழந்தைங்களை ஏதாவது பார்த்துக்குதா? நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் ஃபோனை நம்பி விட்டு போயிடுறீங்க, ஃபோன் இருக்கே ஃபோன் பண்ணி கேட்டுப்பேன் அப்படின்ட்டு. ஆனால் குழந்தைகள் பார்த்துக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. மனுஷனை நம்புங்க, ஃபோனை நம்பாதீங்க. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நம்ம மனிதம் வந்து எந்த அளவுக்கு இந்த 2K ஜென்ரேஷன்ஸில் ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை சுத்தமாக. யாரோ ஒருத்தர் முடியாமல் நடந்து போகிறாரு, அவருக்கு ரோட் கிராசிங் பண்ணி விட்டு இதுதான் மனிதம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எப்படி நிலைமை? நம்ம வாழ்ந்து ரொம்ப பெருசாக வாழ்ந்த தலைமுறைங்க நம்ம எல்லாரும், அந்த வழியில் வந்தவங்க. நம்ம நிறையா செய்கிறோம், இன்னும் செய்யணும். அந்த காலத்தை இப்போ இந்த காலத்துக்கும் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முழு மனசான விஷயம் எல்லாமே. இன்னொன்று நிறைவாக ஒரே ஒரு விஷயம், பிரிவோம் சந்திப்போம் அப்படிங்கிற ஒரு படம் ஒரு டேரக்டரால் எடுக்கப்பட்டுச்சு. அதில் நம்ம நகரத்தாரனுடைய பல விஷயங்களை அவ்வளோ அழகாக காமிச்சிருந்தாங்க. அது ஒரு 4 நிமிஷம் பாட்டில் ஒரு கல்யாணத்தை, ஒரு 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 3 நாள் நடக்கக்கூடிய கல்யாணத்தை ஒரு 4 நிமிஷம் பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு அவங்க நினச்சாங்க. அவங்களோட டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் நான் இல்லைன்னு சொல்லிடல. அந்த 4 நிமிஷம் பாட்டை பார்த்து ஒரு புரிதல் வருதுல 3வது மனுஷனுக்கு, இந்த மாதிரி நகரத்தார் வீட்டில் இப்படிலாம் கல்யாணம் நடக்குது அப்படின்ற ஒரு புரிதல் வருதுல்ல, அது 4 நாள் வந்து இருந்து பார்த்தா தான் கிடைக்கும். 4 நிமிஷம் பாட்டில் பார்த்தா கிடைக்காது. அதை வந்து இந்த ஆண்ட்ராய்டு காலம் எப்படி கொடுக்க போகுது அப்படின்னு தான் எனக்கு தெரியல. அது கொடுக்கவும் முடியாது. அந்த நேராக வர அனுபவம் வந்து நேராக போய் உணர்ந்தால் மட்டும்தான் வரும். கருவறைக்குள்ளே இருக்க சுவாமியை நம்ம போய் தொட்டு வழிபட்டால் மட்டும்தான் அதனுடைய முறையை தெரிஞ்சுக்க முடியுமே தவிர அப்படி தூரத்துலேருந்து பார்த்துட்டு தாண்டி போகிறதுல வந்து எந்த விதமான அர்த்தமும் கிடையாது அப்படின்னு நான் சொல்லிக்கல. இந்த ஆண்ட்ராய்டு காலம் நம்மளை இருக்க வீழ்ச்சியில் தான் கொண்டு போயிட்டுருக்கு. இது ஏதாவது நமக்கு ஒரு நல்லது செய்தா? இல்லை. சில விஷயங்கள் நமக்கு நல்லதையும் கொடுத்து கெட்டதையும் கொடுத்து நம்மளை வந்து பழி வாங்குதுன்னு தான் நான் அந்த ஆண்ட்ராய்டு காலத்தை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த காலத்தில் கட்டின விடுதிகள் தான் இன்னைக்கு நம்ம பேரை சொல்லிட்டு இருக்கு. அந்த காலத்தில் கட்டின வீடுகள் தான் இன்னைக்கு நம்ம பேரை சொல்லிட்டு இருக்கு. நம்ம இன்னைக்கு கட்ட போகிறதெல்லாம் என்னன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அந்த காலத்தை தான் கட்டணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பாக தம்பி ஈஸ்வர் பெரிய கருப்பன் ஒரு 7 மணித்துளிகள் 8 மணித்துளிகளில் நிறைய செய்தி சொல்லியிருக்காரு. அவர் முதல்ல வேர்க்க பேசியிருக்காரு. அதுக்கே ஒரு கைத்தட்டு கொடுக்கணும். மரியாதைக்குரிய ஐயா திட்டாணி ஐயா அவர்களை வருக என வரவேற்று மனமகிழ்கிறோம். மிகச்சிறப்பாக ஈஸ்வர் பெரிய கருப்பன் அந்த காலம்தான் ரொம்ப சிறப்பு. குறிப்பாக அவர் சொல்லியிருக்க சில செய்திகள் எங்களுக்கு மரியாதையை கற்றுத்தருவது அந்த காலம், பயத்தை கற்றுத்தருவது ஆண்ட்ராய்டு காலம் என்று ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். உறவுகள் பேணுவதில் சரிவர இந்த காலத்து பிள்ளைகளுக்கு தெரிவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். நிலாவை காட்டி சோறூட்டினால் அந்த காலம், செல்போனுக்குள்ளேயே போய் சோறூட்டினால் இந்த காலம் என்று ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். நிஜம் அப்படின்னு தெரிஞ்சும் கைத்தட்டாமல் நீங்கள் உட்காந்துருக்கூடாது. இந்த காலத்தில் செல்ஃபோனை காட்டினா தான் சோறே ஊட்ட முடியும். அப்போ ஒரு பழைய பாட்டு இருக்கும், வீடு வரை மனைவி, வீதி வரை உறவு, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. இன்றைக்கி அதை மாற்றிட்டாங்க முத்துராமண்ணே ஒரு பாட்டில். வீடு வரை மனைவி, வீதி வரை உறவு, காடு வரை பிள்ளை, கடைசி வரை செல்லு, கட்டிக்கிட்டே இரு பில்லு என்று டவர் கிடைக்காத ஏரியாலையும் டவர் கிடைக்கும்னு நம்ம ஆளுங்க வச்சுட்டான். ஜியோ ஃபைபர் எல்லார் வீட்டில் இழுத்துருப்பீங்கள்ல, காலத்துக்கு நீ எவ்வளோ ரூபா ஏற்றுறான்னு மட்டும் பாருங்கள். ஆக இப்படி வாழ்க்கை எப்படி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்துறதுக்கே நேரம் இல்லையே என்று தம்பி ஏக்கத்தோடு சொல்லி இயக்குனர் சேரன் அவர்களுக்கு ஒரு பாராட்டு. பிரிவோம் சந்திப்போங்கிற படத்தில்
நாட்டுக்கோட்டை நகரத்தாருடைய கலாச்சாரத்தை ஒரு பாடலில் அவ்வளவு அழகாக காட்டுவார். அவருக்கு இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் கைத்தட்டி மகிழும். நம்ம கலாச்சாரத்தை, நம்ம பண்பாட்டை அழகாக காட்டியிருப்பார். அது மட்டும் போதுமா அப்படிங்கிற கேள்வியை தம்பி கேட்டிருக்கிறார். நியாயமாக தான் இருக்குது. பொதுவாக ஏதாவது வீட்டில் பிள்ளைங்களுக்கு பிரச்சனைனா என்ன பண்ணுங்க? ஒன்று அப்பாவை கேட்கும், இல்லை அம்மாவை கேட்கும். என்ன நாராயண கோவிந்தா, ஆண்ட்ராய்டு காலத்தில் அப்படி இல்லையா? அவங்க பேசணும். அந்த காலத்து பிள்ளைகளாக இருந்தால் யாரை கேட்போம்? வீட்டில் சந்தேகம்னா ஒன்று ஆத்தாவை கேட்போம், இல்லை அப்பச்சியை கேட்போம். ஒரு பயலுக்கு சந்தேகம், ஓடி வந்து ஆத்தாவை கேட்டான். ஆத்தா, அந்த காலம் மாதிரி பேசிக்குவோம். அப்புறம் அம்மா அப்பா, மம்மி டேடி, ஆண்ட்ராய்டு காலத்துக்குள்ள வருவோம். அப்போ என்ன கேட்போம்? உள்ளே போய் அந்த பையன் சந்தேகம் கேட்டான், மனிதர்களெல்லாம் எப்படி தோன்றினார்கள்? உடனே அம்மா சொன்னால், டார்வின் ஒருத்தர் இருந்தார், பரிணாம கொள்கை பயாலஜியில் வரும். குரங்கு தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மனுஷனாக மாறிச்சு, குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் அப்படின்னு அப்பா சொன்னார். அம்மாட்ட அதே கேள்வியை போய் கேட்டான். உடனே அம்மா சொன்னால், ஆதாம் ஏவாள்னு முதல்ல மனுஷங்க வந்தாங்க, ஒரு ஆப்பிள் பழம் கிடச்சிச்சு, அதை கடித்தாங்க, தின்னாங்க. அப்புறம் குழந்தைகள் ஆதாம் ஏவாள் மூலமாக பிறந்து மனித சமுதாயம் வளர்ச்சி பெற்றதுன்னு அம்மா சொன்னா. இப்போ பையன் அப்பாவையும் அம்மாவையும் உட்கார வச்சுட்டு கேட்பான். எப்போ அப்பாவையும் அம்மாவையும் சரிசமமாக உட்கார வச்சு பையன் ஒரு கேள்வி கேட்டானோ அப்போ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அப்பாவும் அம்மாவும். நம்ம பையன் அவள் கேட்டான், தனித்தனியாக கேள்வி கேட்டேன். அம்மா சொல்கிறாங்க ஆதாம் ஏவாள்னு யாரோ மனுஷன்லேருந்து மனுஷன் வந்தான்னு, அப்பா சொல்கிறாரு குரங்குலேருந்து தான் மனுஷன் வந்தான்னு. இல்லை எது உண்மை? 2 பேரும் உட்காந்துருக்கியே சொல்லுங்கன்னாங்க. அப்பா அம்மா இருக்கையில் கொஞ்சம் பயந்து தான் பேசுவார். உடனே அம்மா வேகமாக பதில் சொன்னால், நான் எங்கள் பரம்பரையை சொன்னேன் ஆதாம் ஏவாள்னு, உங்கள் அப்பச்சி அவர் பரம்பரையை சொன்னார் குரங்குலேருந்து வந்தாக போல. முடிஞ்சு போச்சு. காலம் எப்படி உருண்டோடு, 2 உண்மை. இது பரிணாம வளர்ச்சி. ஆனால் ஒரு அழகான கவிஞன் எழுதினான், எது உண்மையான பரிணாம வளர்ச்சி தெரியுமா? ஆதாம் ஏவாள் கடித்த ஆப்பிள், ஐசக் நியூட்டன் பிடித்த ஆப்பிள், ஸ்டீவ் ஜாப் கொடுத்த ஆப்பிள், இதுதான் பரிணாம வளர்ச்சி. ஆப்பிள் நிறுவனம் ஸ்டீவ் ஜாப், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஈர்ப்பு விசை நியூட்டன், ஒரு ஆப்பிள் மனிதனை தோற்றுவித்தது, ஈர்ப்பு விசையை கண்டுபிடித்தது. இன்றைக்கு உலகமே ஆப்பிள் என்ற ஆண்ட்ராய்டுக்குள் தான் கிடக்கிறது என்று பேச வருகிறார் அன்பு பிள்ளை வள்ளியம்மை. கோணாபட்டு வள்ளியம்மையை உங்களிடத்து பேச அன்போடு அழைக்கிறேன். ஒவ்வை மொழிகளாய், வள்ளுவன் நெறிகளாய், கம்பன் காவியமாய், கண்ணதாசன் வரிகளாய் வளர்ந்த தமிழுக்கும், இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும், திருக்குறள் தேனி நல்லாசிரியர் நடுவர் அவர்களுக்கும், எண்ணணி எதிரணி பேச்சாளர்களுக்கும், இந்த ஆண்ட்ராய்டு காலத்தில் நேரலை மூலம் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வள்ளியம்மையின் அன்பான வணக்கங்கள். நேரலையே இல்லாமல் அந்த காலத்தில் நேரையே பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் என் வணக்கம். நம்ம வைரவன் கோயில் தலவிருட்சத்தில் எப்படி அதிலிருந்து விழுந்த விதை மறுபடியும் அதிலே போய் ஒட்டிக்குமோ, அதே போல் எங்கள் அம்மா பிறந்தது வைரவன் கோயில். இன்றைக்கி அங்கேருந்து பிறந்து மறுபடியும் பேசுகிறதுக்கு நான் வைரவன் கோயிலுக்கே வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அழகு அழகு. நல்ல தலைப்பு, வாழ்வின் பயனை அதிகம் தருவது அன்றைய காலமா ஆண்ட்ராய்டு காலமா அப்படின்னு. நடுவில் எய்த்தாப்பில் ஒரு 2 பேர் வந்திருக்காங்கல்ல, இந்த காலத்திலே பிறந்து இந்த காலத்திலே வளர்ந்து எங்கள் காலத்தில் இருக்கிற சாட் ஜிபிடி, கூகுள், ஏஐடியே இந்த தலைப்பை போட்டு என்னென்ன பேசலாம் அப்படின்னு கேட்டுட்டு வந்து எங்களுக்கு எதிராகவே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அண்ணன் சொல்லிட்டு போனாங்கல்ல, பிரிவோம் சந்திப்போம்ல, சேரன் அவர்கள் வந்து செட்டிநாட்டு வழக்கங்களையும் செட்டிநாட்டு குடும்பத்தையும் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாரு அப்படின்னு. அது எப்படி காமிச்சிருந்தாரு? ஒரு திரைப்படம் மூலயமா டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் காமிச்சிருக்காங்க. அது மொதல் விஷயம். உங்கள் பண்பாட்டை காட்டுறதுக்கே ஒரு ட்ரெண்டிங் தேவைப்படுதுப்பா. அதே போல் மெய்யழகன் படத்தை சொல்லிட்டு போனாங்க இல்லையா, அதில் வந்து அரவிந்த் சாமி ஒரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, அரவிந்த் சாமிக்கு கார்த்தி யாருன்னே தெரியாது, அவரால் யார்கிட்டையும் கேட்கவும் முடியாது. இது ஏன் அப்படின்னா, அவர் வந்து அந்த ஊரோட கான்டாக்ட்லேயே இருந்திருக்க மாட்டார். இதுவே அவர் வந்து இப்போ இருக்கிற ஆண்ட்ராய்டோட யூஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்து ரெகுலராக அவங்க வீட்டோட கான்டாக்டில் இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக கார்த்தி யாருன்னு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இப்போ இருக்க இந்த ஏக்கமெல்லாம் இல்லாமல் அது இன்னும் அதீத அன்பாக தான் இருந்திருக்கும். அதே மாதிரி நாங்கள் ஸ்க்ரோலிங் பண்ணுறோம், எங்களுக்கு நெகட்டிவிட்டி வருது, ஒரே கெட்ட இதுவாகவே வருதுங்கிறீங்களே. வாழ்க்கையும் சரி, நீங்கள் சோஷியல் மீடியாலேயும் சரி, நீங்கள் என்ன தேடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்பி வரும். நீங்கள் நல்ல விஷயங்களை தேடி போகிறீங்களா, நீங்கள் ஜிபி முத்துவை பார்க்குறீங்களா, கெட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்களான்றது ஒரு விஷயம். அதுவே இதே சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி
வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை வேணும் அப்படின்னு போராடின நான் முத்துலிங்கத்தை நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? அழகு அழகு. நம்ம எதை தேடுறோமோ அதுதான் நம்மளையும் தேடி வரும். அதே மாதிரி இப்போது கூகுளில் பிள்ளைங்க கொஸ்டின் கேட்குறாங்க. நடுவரவர்களே, நாங்கள் இப்போல்லாம் எங்கள் பெற்றோர்களோட அட்வான்ஸாக படிச்சுட்டு இருக்கோம். அவங்கள விட நாங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி நாங்கள் எங்கள் டீச்சர்கிட்ட போய் நாளைக்கு நாங்கள் 2 கேள்வி கேட்போம் புதுசாக. அதே மாதிரி தான் இப்போ நம்ம தொகுத்து வழங்கினதுலேயே நம்ம பசங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் நம்மளால் பதில் சொல்ல முடியலைங்கிறது வேணா உண்மைதான். ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், செய்வினை செயப்பாட்டு வினை, ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ், தமிழில் கேட்டிருந்தேன். இவன் சொல்கிற மாதிரி தான் பையன் படிச்சு வந்து நமக்கு பாடம் எடுக்கிறேன். செய்வினை செயப்பாட்டு வினை, அவனுக்கு சரியாக விடை தெரில. என் பையன் ஹெட்டிங் போடுறேன், செய்வினை யாராவது நமக்கு பிடிக்காதவர்கள் நம்மை பற்றி கோயிலில் மந்திரிச்சு எலுமிச்சம்பழத்தில் எதையாவது தொங்க விட்டு அதை கீழே போட்டால் அதுதான் செய்வினைனா. இந்த பக்கத்தில் பேப்பர் வேல்யூஷன் பண்ணுற சந்தோஷம் மாதிரி உலகத்தில் எதுவுமே இல்லை. பக்கத்து வாத்தியாட்ட சொன்னேன், இங்கே மாதிரி இந்த பேப்பரு இதுக்கு நான் என்ன பண்ணேன், கீழே செயப்பாட்டு வினை என்ன எழுதியிருக்கேன் படினார். அவருக்கு ஆர்வம், ஏன்னா அவர் பேப்பர் இல்லை, எனக்கு வந்த பேப்பர். நான் திருப்பி வாச்சேன். அவன் செய்வினை பற்றி கவலைப்படாதீர்கள், வைத்தவருக்கே அந்த வினை போக வேண்டும் என்று திருப்பி அனுப்பினால் அதுதான் செயப்பாட்டு வினை எழுதியிருந்தார். இப்போ நான் மார்க்கு போடணும், ரெட்டிங் வச்சிருக்கேன். திருப்பி அதே வாத்தியாரை கூப்பிட்டேன், இதுக்கு நான் 2 மார்க் போடவா வேணாமான்னு. அவர் சிரிச்சுட்டே சொன்னார், பயவுல நமக்கு செய்வினை வச்சாலும் வச்சிருவேன், 2 மார்க் போட்டுட்டு போனார். பய ட்ரெண்டிங்காக தான் இருக்கேன். இப்போது இந்த ஆண்ட்ராய்டு காலத்தில் உயர்ந்த ஒரு பிள்ளை நமக்கிடையவே இருக்காங்க. இப்போ நம்ம சரவணன் அண்ணனோட தொகுத்து வழங்கிட்டு இருந்தாங்க இல்லையா ஜானகி, அவங்க யங் சயின்டிஸ்ட் அப்படின்னு பட்டம் வாங்கியிருக்காங்க. இந்த வயசுலேயே மினி சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்போது ஆண்ட்ராய்டு காலம் நம்ம பிள்ளைகளை எவ்வளோ உயர்த்துது அப்படின்னு பார்க்கணும். பொதுவாக யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஆஃப் பண்ணுற அலாரத்துலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸு, டிவி, ஃபோனு, ராத்திரி தூங்க போகிறப்போ ஆஃப் பண்ணுற லைட்டு வரைக்கும் எல்லாமே இன்றைக்கி டெக்னாலஜி தான். இப்படி டெக்னாலஜி காலத்தில் இருந்துட்டு நீங்கள் அந்த காலம் தான் எப்படி பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியல. சரி, இப்போ நம்ம வந்திருக்க மக்களே எடுத்துக்குவோமே. ஆட்சிமாரெலாம் இன்றைக்கி ஆண்டு விழா அப்படின்னு காலைல வெள்ளனை எழுந்திரிச்சு எல்லாரையும் கிளப்பி கஷ்டப்பட்டு எப்படி மாட்டு வண்டியிலையா வர முடியும்? அதுவும் திருவெற்றியூர் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. எல்லோரும் எப்படி வந்தாங்க? அழகாக 20 நிமிஷத்தில் ஏசி போட்டு மெட்ரோ ட்ரெயினில் ஜம்முன்னு தேரடி மெட்ரோவில் இறங்கி அழகாக உட்காந்துருக்காங்க. பாருங்கள், எங்களுக்கு எவ்வளோ பேர் கை தட்டுறாங்க. அதுவும் அந்த காலத்து ஆளுகளே ஆண்ட்ராய்டுக்கு தட்டுறாங்கிறது தான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி சரி, மக்கள் விடுவோமே. ஐயா, நீங்கள் ஊர்லேருந்து எப்படி வந்தீங்க? ட்ரெயினில். ட்ரெயினில் எப்படி டிக்கெட் புக் பண்ணீங்க? ஆன்லைனில் தான். எல்லாமே ஆன்லைன் தான். அந்த மாதிரி மாட்டு வண்டியில் வந்திருந்தா ஐயா வைரவன் கோயில் வைர விழாக்கு தான் வந்திருக்க முடியும். எப்படி செட்டி மகன் கப்பலுக்கு செந்தூரான் துணை அப்படின்னு சொல்கிறோமோ, அது மாதிரி இந்த காலத்தில் இனிமேல் எல்லாமே ChatGPT துணை தான். அது மாதிரி ரியாலிட்டியை பேசணும். ரியாலிட்டியை விட்டுட்டு ஒரு ஃபிலாசபிக்கல் கான்செப்டாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம எல்லோரும் ராமாயணம் படிக்கிறோம்ல, ராமாயணத்தில் சீதையை ராவணன் கடத்திட்டு போனதுக்கப்புறம் இவங்க போய் காப்பாற்றும் போது சுக்ரீவன் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் அவருடைய வானர படையை அனுப்பி வைப்பார். அப்போ லக்ஷ்மணனும் ராமரும் எவ்வளோ வானரங்கள் இருக்காங்க அப்படின்னு மேற்பார்வை பார்த்தாங்களாம். அப்போ நடுவரை கம்பன் எழுதுகிறாரு, ராமனும் லக்ஷ்மணனும் வந்த வானரங்கள் எல்லாம் மேற்பார்வை பார்க்குறதுக்கு, அதாவது அட்டண்டன்ஸ் எடுக்கிறதுக்கு 20 நாள் ஆச்சான். இதுவே ஆண்ட்ராய்டு காலத்தில் எங்கள் கம்பன் எப்படி தெரியுமா எழுதியிருப்பாரு, லக்ஷ்மணனும் ராமரும் பயோமெட்ரிக் சிஸ்டம் வச்சு அட்டண்டன்ஸ் எடுத்திருப்பாங்கன்னு எழுதியிருப்பாரு. சீக்கிரமாக போய் சீதையை காப்பாற்றிருக்கலாம், 20 நாள் மிச்சம். சீக்கிரமாக ராவணனை கொண்டுட்டு அழகாக ஊருக்கு திரும்பி வந்திருக்கலாம். ஆனால் வடமொழியில் வால்மீகியும் தமிழ் மொழியில் கம்பனும் எழுதிய ஒரு மாபெரும் இதிகாசம் நமக்கு கிடைக்காமல் போயிருக்கும். எப்படி கற்றது கையளவு கல்லாதது உலகளவுன்னு அன்னைக்கு ஔவையார் சொன்னாங்களோ, இன்னைக்கு சொல்லியிருந்தா எப்படி சொல்லியிருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன். கற்றது கையளவு கல்லாதது கையில் இருக்கிற ஆண்ட்ராய்டு அளவுப்பா அப்படின்னு தான் எழுதிட்டு போயிருக்கேன். ஏன் இன்னும் வித்தியாசமாக யோசிச்சேன், கற்றது கால்குலேட்டர் அளவு கல்லாதது கம்ப்யூட்டர் அளவுன்னு பயில ரொம்ப யோசிக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம செட்டியார்களுக்கு வருவோமே. அந்த காலத்தில் இபி பில் கட்டுறது எவ்வளோ பெரிய இது. நம்ம சாட்டர்டே சண்டே இபி இருக்காது, அந்த 5 நாளில் தான் போய் கட்டியாகணும். நமக்கு தலை போகிற வேலை இருக்கும். அதுலேயும் எப்படியாவது கட்டணுமே அப்படின்னு மேனேஜர்கிட்ட போய் ஒரு 1/2 மணி நேரம் பர்மிஷன் கேட்டால் அவருக்கு வீட்டில் என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையெல்லாம் நம்மள்கிட்ட புலம்புவார். புலம்பிட்டு சரி தொலைது போன்னு பர்மிஷன் வாங்கிட்டு இந்த வெயிலெல்லாம் தாண்டி டிராஃபிக்கெல்லாம் தாண்டி இபி ஆஃபீஸ்க்கு போனால் அங்கே நிற்கும் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு நிற்கிற மாதிரி ஒரு க்யூ. அதெல்லாம் தாண்டி நீங்கள் இபி பில் கட்டிட்டு வந்தால் அவ்வளோதான், அன்றைக்கி டேவே போயிடும், அன்றைக்கி உங்களுக்கு பேவும் போயிடும்.
இப்போ அப்படியா? அழகாக ஃபோன் எடுங்க, ஜிபேயில் ஒரு கிளிக்கு, ஒரு டச்சு, பேமெண்ட் டன்னு, அவ்வளோதான். இப்படி நேரத்தை சில டைம் ஜிபேல இருந்து போகலைன்னா பேங்க்கு அலையணும். பேங்க்கில் போய் கேட்டால் எங்களுக்கும் ஜிபேக்கும் சம்மந்தமே இல்லை, அவனை போய் கேளுங்க. பரவாயில்ல, வேற என்ன பண்ணுறது, சில நேரம் அப்படி நடக்கத்தான் செய்யும். அப்படி நாங்கள் வந்து நேரத்தை மிச்சப்படுத்தி நாங்கள் பயனுள்ள வகையில் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். காலம் போன்றது இல்லையா? இன்னும் சொல்லணும்னா காலம் வந்து உயிர் போன்றது. இன்னொன்று என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து சோம்பேறி ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. இப்போ வந்திருக்க நிறைய சாதனங்கள் வந்து நம்மளுக்கு நேரத்தை மிச்சப்படுத்தி பெண்கள் வந்து வீட்டில் கொஞ்ச நேரம் வேலை செஞ்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்களுடைய கனவுகளை சென்று அவங்க துரத்தலாம், அவங்களுடைய இலக்குகளை அவங்க அடையலாங்கிற அளவுக்கு சாதனங்கள் வீடுகளை முன்னேற்றி இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அருமை. இதுவே நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஒரு மிகப்பெரிய அறிவியல் ஆராய்ச்சியாளர். அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி. அவருக்கு வந்து அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது, அவரால் சிந்திக்க மட்டும்தான் முடியும். ஒரு வீல் சேரில் உட்காந்துருப்பார். அந்த மனிதர் தான் இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க படிக்கிற நிறைய சயின்டிஃபிக் தியரிஸ், பிளாக் ஹோல் தியரிலாம் சொல்லுவோம். அது எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, அவர் சேரில் அவர்களால் கழுத்தை கூட நகர்த்த முடியாத ஒரு இது வச்சுருப்பாங்க. அவர் கூட ஒரு கம்ப்யூட்டரை வச்சுருப்பாங்க, ஐபேடு மாதிரி. அதோட உதவியோடையே ஒரு மாற்றுத்திறனாளியை மாற்றும் திறனாளியாக மாற்றினது ஆண்ட்ராய்டு. இதே மாதிரி மாற்றுத்திறனாளி மாற்றும் திறனாளி, நல்ல வார்த்தை. இதே வந்து இன்னும் பிள்ளைகள் புத்தகம் படிக்கலை அப்படின்னு ஒரு குறை நிறையா பேர் சொல்லுவாங்க. இதுவே நீங்கள் வெளியில் தான் போய் புத்தகம் வாங்கிட்டு போய் படிக்கணுன்றது இல்லை, ஆன்லைன்லேயே தமிழ்நாடு வர்ச்சுவல் லைப்ரரி இருந்துச்சு. நீங்கள் அழகாக டவுன்லோட் பண்ணி பஸ்ஸில் 1.5 மணி நேரம் போகிறீங்களா, பரவாயில்ல, நீங்கள் புக்கு படிச்சுட்டே போகலாம். சரி, உங்களுக்கு இன்னொரு ஆன்லைனில் புக்கு வேணுமா, கிண்டில் ஆப்பில் டவுன்லோட் பண்ணி படிங்க. நீங்கள் எங்கேயா இருந்தாலும் நேரத்தை மிச்சப்படுத்தி நீங்கள் படிக்கலாங்கிற அளவுக்கு வச்சுருக்கிறது தான் உங்களை ஆண்ட்ராய்டு காலம். நம்ம பட்டிமன்றத்துக்கு திருவள்ளுவரே முன்னாடி தீர்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சொல்லு, திருக்குறள் எப்படி சொல்றாரு பாருங்களேன். அருவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யின். அதாவது காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் அப்போ வர புது புது கருவிகளுக்கு ஏற்ற மாதிரியும் நம்மளை புதுப்பிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத வள்ளுவனே சொல்லிட்டு போயிருக்கார். இதையே எங்கள் செட்டிநாட்டு வள்ளுவரும் தீர்ப்பாக கொடுப்பாரு அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதாவது மாற்றம் ஒன்று தான் மாறாது, இது போல் மாற்றங்கள் வந்துட்டே தான் இருக்கும். எப்படி வீல்லேருந்து ஒரு வண்டி வந்து சைக்கிள் வந்து அதுலேருந்து இப்போது மெட்ரோ ட்ரெயின் வரைக்கும் வந்திருக்குமோ, அதே மாதிரி இன்னும் வளர்ச்சிகள் வந்துட்டே தான் இருக்கும். மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிற மாதிரி. இதுவே இன்னும் கொஞ்சம் காலத்தில் ஐயாவே நடுவராக வச்சு நாங்களே பேச்சாளர்களாக வச்சு இதே தலைப்பாக வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்ட்ராய்டு காலமா ஏஐ காலமா அப்படின்னு வைக்கலாம். அதே மாதிரி முன்னேற்றங்கள் வந்துட்டு தான் இருக்கும். முன்னேற்றங்கள் நம் வாழ்வை முன்னேற்றுவதற்கு தான், நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்றதுல தான் அது இருக்குது. அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து பயன்படுத்தணும்னா வாழ்க்கை எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல கரவொலி எழுப்பி வள்ளியம்மையை பாராட்டலாம். ரொம்ப அற்புதமாக கிடைச்ச 10 நிமிடங்களை பயன்படுத்திட்டு யதார்த்த நடையில் நிறைய செய்திகளை தொகுத்து கோணாபட்டு வள்ளியம்மை அன்பு பிள்ளை சொல்லியிருக்கா. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நல்ல கருத்து. ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஒரு மாற்று எங்களுக்கு வேலைகளை எல்லாம் எளிமையாக்கியிருக்கு, காலத்தை எல்லாம் மிச்சமாக்கியிருக்கு. அறிவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின் அப்படின்னு ஒரு திருக்குறளையும் முத்தாய்ப்பாக சொல்லி ரொம்ப அட்வான்ஸா போய் ஒரு செய்தி சொன்னேன். அடுத்து நம்ம ஒரு 10 ஆண்டு காலம் நடந்த 10வது ஆண்டு 11வது ஆண்டு விழாவை நம்முடைய வைரவன் கோவில் சென்னை வாழ் மக்கள் நடத்தும் போது தலைப்பு என்னவா இருக்கும்னு இப்பயே 10 ஆண்டுக்கு அப்புறம் நீங்க வைக்க வேண்டிய பட்டிமன்ற தலைப்பை அன்பு பிள்ளை பதிவு செஞ்சா. ஆண்ட்ராய்டு காலமா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா ஏஐ காலமானா அதுக்கு மகிழ்ச்சி. ஆனா இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி என்னன்னா, அப்பையும் சென்னை வாழ் வைரவன் கோவில் மக்கள் இந்த தலைப்பில் நடத்துவார்கள். நடத்துகிற அமைப்பும் பேசுகிற பேச்சாளரும் மாறமாட்டோம் என்று நீ அடிப்படையில் பேசிய விஷயம் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சரியா? இதெல்லாம் மகிழ்ச்சி தான். ஏன்னா என்னுடைய அன்பு பிள்ளை நாச்சால் விஜய் தொலைக்காட்சியில் பேசும்போது கபிலாங்கிற பொண்ணு பேசினா. இப்ப கபிலா பேச வந்தப்ப தம்பி நாராயண கோவிந்தன் செட்ல அப்ப அழகா நண்பர் பேசும்போது சொன்னாரு, அன்று குழந்தையாக பேச வந்தால் இன்றைக்கு குழந்தையை தூக்கி கொண்டு பேச வந்திருக்கிறார். அது கபிலாவை அறிமுகப்படுத்துகிற பொழுது சொன்ன வார்த்தை. நாராயண கோவிந்தன் செட்ல அப்ப அழகா நண்பர் பேசும்போது சொன்னாரு, அன்று குழந்தையாக பேச வந்தால் இன்றைக்கு குழந்தையை தூக்கி கொண்டு பேச வந்திருக்கிறார். அது கபிலாவை அறிமுகப்படுத்துகிற பொழுது சொன்ன வார்த்தை. அது போல நாம் இன்னும் 10 வருஷம் கழிச்சு அது இங்கெல்லாம் வந்து மாலை எடுத்து போட்டு தெண்டாயுதபாணியை வழிபட்டா திருவட்டியில் திருமணம்லாம் ஆகுமா?
நாளைக்கு வள்ளியம்மைக்கும் 10 வருஷம் கழிச்சு கல்யாணம்லாம் ஆகி பிள்ளையை இடுக்கி கொண்டு வந்து ஆண்ட்ராய்டு காலமா ஏஐ காலமா என்று பேசுவார். அப்போ உனக்கு என்ன தலைப்பு தரணும்? ஏஐ காலம் தரணுமா என்று வாழ்த்தி, அடுத்ததாக நம்முடைய அன்பு பிள்ளை அதெல்லாம் கிடையாது, என்னைக்கு இருந்தாலும் பழமை பழமைதான், தொன்மைக்கும் அந்த காலத்துக்கும் மதிப்பு இருக்கிறது, அது இல்லாமல் எதுவும் இல்லை என்று பேசுவதற்கு வருகிறார் ஹரிஷ் முத்துக்கருப்பன். விராச்சலையாப்பா, வாழ்த்துக்கள், நல்ல கரவொலி எழுப்பலாம். பா தம்பு. இப்போ நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க பேசுறதுல முதல் 3 நிமிஷத்தில் 2 திரைப்படத்தை விமர்சனம் பண்ணாங்க. திரை விமர்சனம் பார்த்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஒன்று நம்ம சேரன் இயக்கிய பிரிவோம் சந்திப்போம், இன்னொன்று அரவிந்த் சாமியோட மெய்யழகனா. 2 படத்துக்கு திரை விமர்சனம் ஓசியா கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள். அரிபிரமர் தேவர் முனிவர் சிவயோகர் அவர்கள் புகழ் ஓத புவி மீதே அதிக நடராஜர் பரவகுருராச அமரர் குலநேச குமரேசா என்று அருணகிரிநாதரால் வாழ்த்த பெற்ற கந்த கடவுள் வீற்றிருக்கக்கூடிய இந்த திருவொற்றியூரில் வாழ்வின் பயனை தருவது அன்றைய காலமே என்று பேச வந்துள்ளேன். இன்றைக்கி பாஷையில் சொல்லணுன்னா பூமர் அங்கிளாக பேச வந்திருக்கேன்னு சொல்லணும்னா நான் முதல்ல ஆரம்பிக்கிறது வந்து பாண்டிங். அந்த காலத்துலலாம் தான் ஆயா ஐயா கூட அப்பத்தா ஐயா கூட எங்களுக்கு இருந்த உறவு வந்து ரொம்பவும் வலிமையாக இருந்துச்சு. முன்னாடிலாம் எங்கள் பள்ளி பருவத்தில் வந்து எங்கள் அம்மா காலையிலே சொல்லிடுவாங்க, இன்றைக்கி அப்பத்தா ஐயா வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டோன்னா அன்றைக்கி மதியானம் ஃபுல்லாக எங்களுக்கு இந்நேரம் ஐயா அப்பத்தா வந்திருப்பாங்க, இந்நேரம் ஏதாச்சும் நமக்கு வாங்கிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு ரொம்ப ஆசையாக ஏக்கமாக இருப்போம். சாயங்காலம் வேன்லேருந்து இறங்கி ஓடணுன்னு அப்பத்தாவை கட்டி பிடிச்சி கொடுக்குற முத்தத்தை இன்றைக்கி எவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்தாலும் வாங்க முடியாது. அருமை. பாண்டிங் பதில் சொல்லணும் ஆனந்தவல்லி. ஸோ அந்த சோஷியலிசம் கற்றுக்கணும், பிள்ளைகள் மற்றவங்க கூட பழகணும் அப்படின்லாம் இன்றைக்கி டே கேர்லலாம் விடுறாங்க. நம்ம அந்த காலத்து அப்பத்தா வீடு ஆயா வீட்டு ஹாலிடேஸை விட மிஞ்சு அது எதுவுமே முடியாது. எங்கள் இந்த சென்னை வாழ் வைரவன் கோவில் நகரத்தார் சங்கத்துக்கூட ஒரு தொடர்பு என்னென்னா, நான் சென்னையில் தான் 5 வருஷமாக வசிக்கிறேன். எஸ்எஸ்என்னில் இருந்தாலும் அது ரொம்ப தூரம்தான், இருந்தாலும் சென்னை தான். இன்னொரு தொடர்பு என்னென்னா, எங்கள் அப்பத்தா பிறந்தது வைரவங்கோவிலில். எந்த ஊர் சென்னைன்னு சொன்ன? திருப்பூரூர் எஸ்எஸ்என். இன்னும் கொஞ்ச நாள் திருச்சியே சென்னை ஆயிரும் பேசிக்கலாம். வாய்ப்பு இருக்குது. எங்கள் அப்பத்தா பிறந்தது வைரவங்கோயில். அதாவது எங்கள் அப்பாவோட ஆயா வீடு வந்து வைரவங்கோயில். எந்த தலைமுறை ஆயா வீடாக இருந்தால் என்ன, செட்டி வீட்டை பொறுத்த வரைக்கும் ஆயா வீடுனாலே ஓவியம் தான், ஆயா வீடுனாலே மெமரிஸ் தான். அந்த மெமரிஸே இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறைக்கு இல்லைங்கிறது தான் வருத்தம். இன்றைக்கி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே ஒரு சோஷியல் மீடியா ரீல் கண்டென்ட்டாக தான் பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, அன்றைக்கி ஒரு சின்ன பையன், அவனை பார்த்துருந்தேன். அந்த பையன் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான். அவங்க தாத்தா வந்து வீட்டுக்கு வர வீடியோவை போட்டு அதுக்கு ஒரு பாட்டு போட்டிருக்கான். தாத்தா வராரு கதரை விட போகிறாரு இதரை விட போகிறாரு அப்படின்னு வச்சுருக்கான். இன்றைக்கி காலம் எல்லாத்தையுமே வெறும் ஒரு ஆண்ட்ராய்டு விஷயமாக தான் பார்க்குதே தவிர அதை தாண்டி இருக்கக்கூடிய அன்பை யாருமே புரிஞ்சுக்க தயாராக இல்லை. அதே மாதிரி எங்கள் அப்பா சொல்லுவாங்க, அவங்க வீட்டுக்கு அவங்க ஆயா வீட்டுக்கு அவங்க ஸ்கூல் லீவ் போயிருந்த பொழுது தான் அவங்களோட ஆயா வந்து தவறுனாங்கன்னு. அப்போது வந்து அவங்கெல்லாம் ஒரு தியேட்டருக்கு படம் பார்க்க போயிருக்காங்க. தூரல் நின்று போச்சு பாக்யராஜ் படம் பார்க்க போயிருக்காங்க. இடையில அவங்க ஆயா இறந்தோன்னே அவங்க பெரியப்பா சைக்கிளில் வந்து அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போனோன்னே அப்புறம் அழுக ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி அதாவது நம்ம சொல்கிறோம்ல, நம்ம முன்னோர்கள்லாம் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்கன்னு. இது மாதிரி மெமரிஸில் தான் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுக்கு மாதிரி மெமரிஸ் இருக்குமானே தெரியல. எல்லாமே வீடியோ கால் மயமாக தான் இன்றைக்கி இருக்குது. அதாச்சும் பரவாயில்ல. இன்றைக்கி ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு, நீங்கள் ஆசிரியராக இருக்கீங்க, ஆ சொல்லுன்னா அவன் ஊ சொல்கிறியாம்மா அம்மா ஊ சொல்கிறியாம்மா அம்மாங்கிறான். காலம் அந்தளவுக்கு கெட்டு போயிடுச்சு. ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து 1 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே ஷேப்பு, ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள் எல்லாம் சொல்லித்தராங்களே தவிர அந்த குழந்தைக்கு பாட்டையா பேர் என்ன பாட்டி ஆயா பேர் என்னங்கிறது யாருமே சொல்லித்தரதில்லை. சொன்னால் இதெல்லாம் சொன்னால் நாங்கள் ஐடியில் வேலை பார்க்குறோம், நாங்கள் எங்களோட சிந்தனைகள் ரொம்ப உயர்வாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் உண்மையை சொல்லணுன்னா, ஒரு கிராமத்தில் 4 கிழவிகள் பேசுகிறத விட அதிகமாக ஐடியில் தான் எனக்கு புரணி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த காலத்துக்கு பேசினாலும் ஆண்ட்ராய்டு காலத்து ஊமைகள்லாம் அழகா சொல்கிறேன். அதே மாதிரி மகான்கள் அந்த காலத்தில் தான் இருந்தாங்க. இன்றைக்கி விரல் காட்டி சொல்கிறதுக்கு ஏதாச்சும் மகான்கள் இருக்காங்களா?
இதே திருவொற்றியூர் சன்னதி வீதியில் திகம்பர சாமியார்னு ஒருத்தர் இருந்தார். அப்போது வந்து அவர் ஒரு மனிதர் அந்த வழியாக போகும்பொழுதும் பார்த்து சொல்வார், இதோ அது ஒரு ஆடு போகிறது, அதோ ஒரு நாய் போகிறது, உங்களோட குணாதிசயத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்வார். அப்போது வள்ளலார் போகும்பொழுது அவர் பார்த்துட்டு அதோ ஒரு உத்தம மனிதன் போகிறான் அப்படின்னார். ஸோ இது மாதிரி உத்தம மனிதர்களே இன்றைக்கி கிடையாது, எல்லாருமே ஆண்ட்ராய்டு மனிதர்களாக தான் இருக்கிறோம். அதே மாதிரி முன்னாடிலாம் டிகிரி ஹோல்டர், என் பையன் படிச்சிருக்கான் அப்படின்னா சந்தோஷமாக இருக்கும். இப்போல்லாம் பையன் படிக்க பயமாக இருக்குது, ரொம்ப படித்தா வேலை கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு ஒரு நடைமுறை உதாரணம் நானும் ஈஸ்வரம். நாங்களுமே கிட்டத்தட்ட பள்ளி காலேஜ் முடிச்சு ஒரு 6-5 பையன் நிறைய படித்தா வேலை கிடைக்க மாட்டேங்குது, பொண்ணு நிறைய படித்தா மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டேங்குது. சரியா சொன்னீங்க. வேலை கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 4 மாதம் கிட்டத்தட்ட வேலையே கிடைக்கல. நாங்கள்லாம் வீட்டில் தான் இருந்தோம். அதுவும் நம்ம ஆளுங்க கேட்கவே தேவையில்லை, பையன் சும்மா தான் இருக்கானா, ஆமாம் சும்மா தான் இருக்கு, நாங்கள் என்ன வேணும்னா சும்மா இருக்கோம், கிடைக்கல. ஸோ இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அதே மாதிரி திருமணங்கள் வந்து அந்த காலத்து திருமணங்கள் தான் சரி. எங்கள் முன்னாடியிலலாம் வந்து இதுதான் பொண்ணு இதுதான் பையன் அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதை உடனே இவங்க சொல்லுவாங்க, இவங்க ஒப்பந்த முறையில் திருமணம் செஞ்சுக்கிறாங்கன்னு. ஒப்பந்தமாகவே பண்ணாலும் என்ன தப்புன்னு கேட்குறேன். அந்த காலத்தில் 2 அரசாங்கம் இருக்கும், 2 பேருக்கும் சண்டை வரும். சண்டை வருது, மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம்? உடனே சரி இல்லைப்பா நம்ம சமாதானமாக போயிடலாம், இந்த பகுதியை நீ வச்சுக்கோ அந்த பகுதியை நான் வச்சுக்கிறேன், இப்படியே இருந்துருவோம்னா மக்கள் நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்ன கொடுக்கணும், பேசாமல் நம்ம பொண்ணு அவங்க வீட்டில் ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு கட்டி கொடுப்போம், அவங்க வீட்டில் ஒரு பையன் இருக்கான் அதை நம்ம வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி தான் அரசாங்கங்களே ஒப்பந்த முறையில் திருமணத்தை செய்து கொண்டு வளர்ந்தது. ஸோ ஒப்பந்த வகையில் திருமணம்ங்கிறது அப்படி பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் நல்ல பாதையில் தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி தானா தேட திருமணங்கள் நல்ல பாதையில் போகுதாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அழகு அழகு. அது ஒப்பந்தம்னா இன்னைக்கு நடக்கிற திருமணங்கள் ஒரு நிர்பந்தமாக இருக்குது. அருமை. எல்லாத்தையுமே வந்து ஒரு இலையில 43 வெரைட்டி உணவு வைக்கிறோம். அவன் 40 வச்சுருக்கானா நான் 50 வைக்கிறேன், அவன் இது வச்சுருக்கானா ஒருத்தனை விட ஒருத்தன் பெருசாக பண்ணணுங்கிற நிர்பந்தத்தில் இருக்கோமே தவிர அது திருமணம் 2 உறவுகள் சேருதுங்கிற அந்த விஷயத்தை நம்ம கடந்து போயிட்டோம். அதோட இன்னைக்கு வந்து கல்யாணத்துலலாம் பார்த்தா பொண்ணுக்கும் பொண்ணோட அம்மாவுக்குமே வித்தியாசம் தெரியல, எல்லாருமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்காங்க. இந்த ஒரு இதில் ரீல்ஸில் கூட வரும், இப்போ மாமியாவும் இளமையாக இருக்காங்கிற வருத்தமா, பொண்ணு கிளவி ஆயிடுச்சுங்க வருத்தமா? இல்லை, அதாவது வந்து வயசுக்கு ஏற்ற மாதிரி தன்னை தோற்றம் ரொம்ப யதார்த்தமா தம்பி, நிறைய செய்தி, வாழ்த்துக்கள். வயசுக்கு ஏற்ற மாதிரி தோற்றப்படுத்திக் கொள்வது மிகவும் அவசியம். ஒரு ரீல்ஸில் சொல்கிற மாதிரி சுமதியை பார்த்தா கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரியா இருக்குது, காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற பொண்ணு மாதிரி தான் இருக்குது. ஆமாம் அது காலேஜ் செகண்ட் இயர் படிக்குது, நான் ப்ரீகேஜி படிக்கிறேன் எல்கேஜி படிக்கிறேங்கிற மாதிரி தான் நிலமை போயிட்டுருக்கு. ஸோ வயதுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய தோற்றத்தை வைத்துக்கொள்வதெல்லாம் அந்த காலத்தில் தான் அதிகமாக இருந்துச்சு. அழகு. ஃபினான்ஸ் அதாவது நிதி நிலைமையில் பார்த்தோன்னா அன்னைக்கு சம்பளங்கள்லாம் 100 ரூபாய்கள் இருந்துச்சு, 500 ரூபாயில் இருந்துச்சு, 400 ரூபாயில் இருந்துச்சு. ஆனால் எங்களோட பெற்றோர்கள்லாம் அது வச்சு தான் முன்னுக்கு வந்து இன்றைக்கி நல்லா இருக்காங்க. இன்றைக்கி ஐடியில் அவன் நம்ம அக்கௌண்ட்டில் போடுற கிரெடிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு எத்தனை ஜீரோன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் விழுந்த அடுத்த நிமிஷம் இஎம்ஐ, இந்த இஎம்ஐ அந்த இஎம்ஐ அப்படி இப்படின்னு கிரெடிட் ஆகி டெபிட் ஆகி ஏதோ ஒரு நம்பர், சின்ன நம்பர் தான், அந்த 500 ரூபாய் தான் இப்போவும் நிற்கிது. மினிமம் பேலன்ஸ் அதுவாக நிற்கணும்ல. ஆமாம், எங்களுக்கெல்லாம் வந்து சின்ன வயசில் ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் 50 ரூபாய் ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கினாலே அதுவே ஒரு பெரிய கனவு. நாங்கள் வந்து அப்பா வந்து இன்றைக்கி வேலையாக இருக்கார், பிஸியாக இருக்கார், நாளைக்கு சாயங்காலம் வாங்கி தருவார் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஏங்கிக்கிட்டு அப்பா வந்து அந்த ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி இது நடராஜா அப்சராவான்னு பார்த்து அதில் ஒன்று 5 ரூபாய் கூட இருக்கும், அதில் எது வாங்கி தருவாருங்கிற ஒரு ஏக்கத்தோடு வாங்குறதுலலாம் ஒரு அழகு இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாமே ஜெப்டோ, உடனே போட்டோடனே வந்துடுது. இதில் ஒரு ஏக்கமும் இல்லை, ஒரு ஆசையும் இல்லை, ஒரு உணர்வுகளே இல்லைங்கிறது. அழகு அழகு, ரொம்ப அற்புதம். ஒளியும் மட்டும் பார்க்கும்போது பாட்டுக்கு இருந்த மதிப்பு இப்போ இல்லை. வெள்ளிக்கிழமை ஒளியும் எதிரொலினா எப்படி போய் உட்காந்து பார்த்தோம், இன்றைக்கி அது இருக்கா? எந்த நேரம் போட்டாலும் மியூசிக் சேனல், எதில் வேணாலும் எப்போ வேணாலும் பாட்டு கேட்கலாம். சில நேரங்களில் எப்போதாவது கிடைக்கக்கூடியதற்குத்தான் மதிப்பு அதிகம், எப்போது வேண்டுமானாலும் கிடைத்து கொண்டிருந்தால் அதற்கு மதிப்பு இல்லை. நிதியில் இன்னொன்று சொல்லணும்னா, நம்ம முன்னோர்கள்கிட்ட இருந்த அளவுக்கு சொத்து மதிப்பு நம்மக்கிட்ட இன்றைக்கி யார்கிட்டையுமே கிடையாது. அது மாதிரி வீடுகள் இன்றைக்கி யார்கிட்டையுமே கிடையாது. இன்றைக்கி இந்த கட்டடத்தை எழுப்பணுன்னா அதுக்கு பெரிய நிதி செலவாகும். அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட சொத்து மதிப்பு இன்றைக்கி பெரும்பாலும் யார்கிட்டையுமே இல்லை. அதோட வேலைக்கு செல்கிற இளைஞர்களில் இன்றைக்கி ஒரு டேட்டா அனாலிசிஸ் பண்ணதில்லை, கிட்டத்தட்ட 60% பேர் வந்து
2 வருஷத்துக்கு மேலே ஒரே கம்பெனியில் தொடர்றது இல்லையா, மாறிடுறாங்க. இது வந்து 2 வருஷம் முன்னாடி வந்த ஸ்ட்ராட்டஜி. இப்போ எடுத்திருந்தா இன்னும் கூட போயிருக்கும். ஆக யாருமே நமக்கு ஒருத்தன் சம்பளம் கொடுக்குறான், அவனுக்கு நம்ம நேர்மையாக இருக்கணும், நாமும் வளருவோம், நம்ம கம்பெனியும் வளரணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே இன்னைக்கு கிடையாது. அன்னைக்கு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது, மனநல மருத்துவர்கள் கிடையாது, இன்னைக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. அதோட வள்ளியம்மை சொல்லும்போது சொன்னாங்க, எல்லாமே நாங்கள் ஃபிங்கர் டிப்பில் பண்ணுறோம், டெக்னாலஜினால தான் நாங்கள் உட்காரோம், டெக்னாலஜினால தான் நாங்கள் நடக்கிறோம் அப்படிலாம் சொன்னாங்க. இபி பில் உடனே கட்டிடுவோம், எங்களுக்கு நேரம் நிறைய மிச்சமாகுது. இவ்வளோ நேரம் மிச்சமாகுது. இப்போ மிச்சமான நேரத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த காலத்தில் இருந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குதா? இப்போது பிஸியாக தானே இருக்கீங்க, இதில் என்ன நேரத்தை மிச்சம் பண்ணுறீங்கிறீங்க. எந்த கருவிகள் நம்முடைய நேரத்தை மிச்சப்படுத்தியதோ அதே கருவிகள் நம் நேரத்தை திருடவும் செய்கிறது. அதே மாதிரி இதை சிவாஜி ஐயா ஸ்டைலில் சொல்லணும்னா, இன்னைக்கு என்ன வேணால் நல்ல விஷயங்கள் நடக்கலாம், ஆனால் இது எல்லாத்துக்குமே விதை அன்றைய காலத்து ஆட்கள் போட்டது தான். அழகு அழகு. அதே மாதிரி வள்ளியம்மை பேசும் பொழுது வந்து ஆண்ட்ராய்டு காலத்திலேயே பிறந்து எங்களுக்கு எதிராக பேச வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆண்ட்ராய்டு காலத்தில் பிறந்து அவதிப்பட்டதுனாலாம் சொல்கிறோம். இன்னொன்று வந்து நாங்கள் 10வது படிக்கிற காலத்தில் தான் ஆண்ட்ராய்டெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் இளமை, சின்ன பருவத்தில் குட்டியாக இருந்த வயசுலலாம் எங்களுக்கு கொஞ்சம் மெமரிஸ் இருந்துச்சு. ஸோ ஆண்ட்ராய்டு காலமாக இருந்திருந்தால் உடனே அட்டண்டன்ஸ் எடுத்திருப்பார் ராமரும் லக்ஷ்மணரும். ஆண்ட்ராய்டு காலமாக இருந்திருந்தால் சீதையை லொக்கேஷன் வச்சு மேப் ட்ராக் பண்ணி ஃப்ளைட்லேயே போய் போட்டு வந்துருக்கலாம். பேசுகிறதுக்கு வந்து ஒரு அந்தந்த காலகட்டத்தில் நடக்கிற கதைகள் அப்படி தான் இருக்கும். அதனால தான் நம்ம இன்னைக்கு ரசிச்சு சொல்கிறதெல்லாம் ராவணங்க அதுக்கு கேட்டுச்சு. அதனால் அதே மாதிரி புக்கு வந்து நாங்கள் கிண்டலில் படிப்போம், பஸ்ஸில் போகும்பொழுது 1.5 மணி நேரத்தில் படிப்போம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த புக்கை திறந்து அதோட வாசத்தை நுகர்ந்துட்டு அதில் படிக்கிறதுல இருக்கிற உணர்வு வந்து கண்டிப்பாக கிண்டல்லாம் கிடைக்காது. ஸ்க்ரீன் டைமை குறைக்கிறத நோக்கி நம்ம போயிட்டு இருந்தால் இவங்க அதை அதிகரிக்கிறதுக்கு தான் வழி செய்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால், அதாவது வந்து எப்படி ஒரு சின்ன புல்லோட நீர்த்துளியில் ஒரு பெரிய பனைமரமே தெரியுதோ அதுபோல் 2 வரி திருக்குறளில் மிகப்பெரிய விஷயங்களை திருவள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாரு. அதை நம்ம செட்டிநாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கிற நம்மளோட நடுவர் ஐயா அவர்கள் எங்கள் பக்கம் தீர்ப்பளிக்கும்படி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இப்போ ஆனந்தவள்ளி மேலே ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. நாங்கள் வந்து இந்த காலத்து முறைப்படி கட்சி தாவதலை ஆதரிக்கிறோம். நீங்கள் இந்த அணிக்கு எப்போ வேணால் மாறிக்கலாம். கட்சி தாவல் இங்கு தவறில்லை. ஆமாம். ஆக என்று என்னுடைய உரையை முடித்துக்கொண்டு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி ஹரிஷ் முத்துக்கருப்பன் நல்லா கைத்தட்டலாம். அவ்வளவு அழகா ஒரு யதார்த்தமாக ஒரு எளிமையாக ஒரு விஷயத்தை இந்த காலத்து தலைமுறைக்கு எப்படி புரிய வைக்க வேண்டுமோ அப்படி அந்த காலத்து தலைமுறையை பற்றி பேசியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் நிறைய செய்திகள் சொல்லியிருக்காங்க. அவருடைய உணர்வு மதிக்கத்தக்கது. அவர் பேசின ஒவ்வொரு பேச்சிலையும் நிறைய செய்திகளும் நிறைய கருத்துக்களும் நம்ம நிறைவாக பேசுவோம் நிறைவுரையில் என்று சொல்லி அதற்கெல்லாம் மறுத்து பேசுவதற்காக அன்பு பிள்ளை ஆனந்தவள்ளி அவர்களை மேடை கலைக்கிறோம். நல்ல கைத்தட்டலோடு வாங்க. தேவகோட்டை ஆனந்தவள்ளி ரொம்ப அழகான ஒன்று. நம்ம நிறைய செய்தி தம்பி சொன்னார். அது மாதிரி சேரன் வந்து அதில் கதாநாயகனாக நடித்த படம், அதை தயாரித்தவர் நம்முடைய கரு பழனியப்பன் ஐயா அவர்கள். பிரிவோம் சந்திப்போம் சொல்லுகிற போது வேகத்தில் சொன்னோம். பிரிவோம் சந்திப்போம் இயக்குனர் நம்முடைய கரு பழனியப்பன் ஐயா அவர்கள். அதில் என் முதற்கண் வணக்கங்கள். இந்த பட்டிமன்றத்தில் பேச ஆண்ட்ராய்டு ஃபோனில் அழைத்த எங்கள் சீனு அண்ணன் அவர்களுக்கும் நாளெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் வழியாக வலம் வரும் நமது நடுவர் ஐயா ஜெயங்கொண்டான் அவர்களுக்கும் மேலும் உங்கள் அத்துணை பேருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஐயா, சீனு அண்ணா வந்து இவங்களெல்லாம் பட்டிமன்றத்துக்கு பேசுகிறதுக்கு வந்து எதில் கூப்பிட்டாங்க ஐயா? ஆண்ட்ராய்டு ஃபோனில் தானே புறாவில் வந்து தூது அனுப்பி அப்படியா வந்து இவங்களை வந்து இந்த பட்டிமன்றத்துக்கு பேச கூப்பிட்டாங்க. புறாவிடு தூது எதுவும் நடந்துச்சா? இல்லை. வாழ்க்கையில் அதிக பயனை தருவது ஆண்ட்ராய்டு காலம்தான். ஏன்னா நம்ம சரியாக சொல்கிறத கூட தப்பாக புரிகிற மக்கள் மத்தியில் நம்ம தப்பாகவே டைப் பண்ணாலும் சரியாக கொண்டு வந்து காட்டுற கூகுள் இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுங்க. தப்பா திருத்தக்கூடாதுன்னு சொல்கிற.
படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காம திண்டாடும் இளைஞர்கள் இந்த ஆண்ட்ராய்டு தொழில்நுட்பத்தில் உள்ள ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஒரு பக்கம் படித்து கொண்டு மறுபக்கம் தான் படித்த படிப்புக்கான வேலையை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரின் இளைஞர்களின் உழைப்பு சொல்லும் வாழ்க்கைக்கு அதிக பயன் தருவது ஆண்ட்ராய்டு காலம்னு. ஐயா, பாண்டிங்னு சொன்னாங்கல்ல, அந்த காலத்தில் லீவு விட்டோன்னே நம்மலாம் ஆயா ஐயா அவங்க வீட்டுக்கு போயிடுவோம். ஆனால் இந்த காலத்தில் வந்து இவங்களே என்ன பண்ணுறாங்க, வாட் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் ஃபார் வெக்கேஷன் அப்படின்னு வந்து கூகுளில் டைப் பண்ணிடுறாங்க. லைனாக வருது, ரஷ்யா அமெரிக்கா அப்படின்னு வந்தோடனே அதுக்கு போடுறா டிக்கெட்டை அப்படின்னு சொல்லி டிக்கெட்டை போட்டுடுறாங்க. அந்த டிக்கெட்டையும் எதில் போடுறாங்க, லைனில் நின்னா போடுறாங்க, ஃபோனில் ஆப்பை வச்சுக்கிட்டு அதில் தான் இவங்க டிக்கெட் போடுறாங்க. இதில் வந்து இவங்க பேசுகிறாங்க வாழ்க்கையின் பயன் அதிகம் தருவது அன்றைய காலம்னு. அப்புறம் வந்து ஏக்கம் நிறைய உள்ள காலம்னு சொன்னாங்க. ஏக்கத்தை நிறைவேற்றுற காலம் இந்த காலமாக இருக்கிறது. ஐயா, ஒரு காலத்தில் வந்து நம்ம வாழ்க்கை டெஸ்ட்டு மேட்ச் மாதிரி தவழ்ந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி T20 மேட்ச் மாதிரி பறந்து போகுதுன்னா அதுக்கு இந்த ஆண்ட்ராய்டு காலம் ஒரு சிறந்த எதிர்காட்டு. 1931 இனி எதிர்காலத்தில் ஒவ்வொருவரின் சட்டை பையிலும் ஒரு தந்தி கருவி இருக்கும் என்று சொன்ன தந்தை பெரியாரின் எதிர்கால நோக்குங்க இந்த காலம். ஐயா, இப்போ வந்து நம்ம வந்து பெற்றோர்கள் வந்து வேலைக்கு போயிடுறாங்க, எங்களை மாதிரி பிள்ளைகளும் பள்ளிக்கு போயிடுறாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம ஆயா ஐயா அப்பத்தா ஐயாவுக்கு ஒரு தோழனா ஒரு பிள்ளையாக இருக்குது எங்கள் ஆண்ட்ராய்டு டிவியும் எங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனும் தாங்க. ஒரு சின்ன டவுட் ஐயா, அந்த காலம்னு பேச வந்த 2 பேர் கையிலையும் எங்கள் ஆண்ட்ராய்டு காலத்தில் கண்டுபிடிச்ச ஆண்ட்ராய்டு ஃபோன் தானங்க இருக்குது. நம்ம ஈஸ்வர் அண்ணாவே கையில் ஸ்மார்ட் வாட்ச் தாங்க கட்டியிருக்காங்க. இதில் இவங்க வாழ்க்கையின் அதிக பயன் அன்றைய காலம்னு பேசுகிறாங்க. ஐயா, வீட்டில் முடங்கி கிடந்த ஒரு பெண்ணை தொழில் முனைவராக்க இந்த கால வாழ்க்கை மாற்றி இருக்கிறது என்றால் ஆண்ட்ராய்டு காலம்னு சொன்னால் தப்பே கிடையாது. இப்போ நம்ம ஆட்சிமார்களே எடுத்துக்கோங்களேன், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச 2 ஆண்டி நம்ம ஊர் பலகாரங்கள்லேருந்து விளக்குலேருந்து எல்லாமே வைக்கிறாங்கல்ல, அவங்க யாரையும் வந்து டிபெண்ட் பண்ணி இல்லை, அவங்களுக்கான வாழ்க்கையை அவங்களே தேடிக்கிறாங்க. ஐயா, எங்களை மாதிரி பள்ளி குழந்தைகளுக்கு வந்து இது ஒரு சக தோழனாக இருக்குது. இப்போ வந்து கொரோனா பீரியடே எடுத்துக்கோங்களேன், நாங்களாம் வந்து ஸ்கூலுக்கு போக முடியாது. நாங்களாம் வந்து கூகுள் மீட்லேயும் ஜூம்லேயும் தான் படித்தோம். அதுக்கு எங்களுக்கு ஒரு சிறந்த துணை செய்கிறது இந்த ஆண்ட்ராய்டு காலம். அப்புறம் வந்து ஐயா, நம்ம தேவகோட்டையில் கந்த சஷ்டி விழா வருஷம் நடந்துக்கிட்டு வருது. அதுக்கு நம்ம ஐயா வந்து 2 வருடங்களாக தலைமை தாங்கி வராங்க. அந்த காலத்தில் அங்கே இருக்கிற மக்கள் மட்டும்தான் வந்து அதை கண்டு கழிச்சாங்க. ஆனால் இப்போ உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் அனைவரும் கண்டு கழிக்கிறாங்க. அது எங்கள் ஆண்ட்ராய்டு காலத்தில் கண்டுபிடிச்சப்பட்ட ஆண்ட்ராய்டு ஃபோன் மூலியமாக தானே இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஐயா, சட்டை பையில் பணம் இல்லாதவர் கூட இருக்கலாம், ஆனால் ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாதவர்கள் இந்த காலத்தில் இருக்க முடியாது. இங்கே வந்திருக்க ஒவ்வொரு அவங்க சட்டை பையிலும் ஒரு கருவி இருக்குதுங்க. பறவை கண்டான், விமானம் படைத்தான், எதிரொலி கேட்டான், வானொலி படித்தான், மனிதன் மாறிவிட்டான் என்று கண்ணதாசன் சொல்லியிருப்பார். கண்ணதாசனே சொல்லியிருக்காங்க, மாற்றம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும்னு. நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கொண்டே இருக்கணும். நான் மாற மாட்டேன், இப்படி தான் இருப்பேன்னா நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியாது. நம்ம வாழ்வின் அங்கமாக மட்டும் இல்லாமல் நம் உடலின் அங்கமாகவே மாறிவிட்டது. அதாவது 6வது விரலாகவே மாறிவிட்டது. ஐயா, அந்த காலத்துலலாம் பேங்க்குக்கு போகணும்னா ஆஃப் டே லீவ் போட்டுட்டு போகணும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நம்ம ஃபோனை எடுத்து ஒரு தட்டினாலே எல்லாமே முடிஞ்சிருச்சு. இது உங்கள் வேலையும் நேரத்தையும் தானங்க மிச்சப்படுத்துது. அதை சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இவங்க. அதே மாதிரி வந்து வணிகம் முதல்
படிப்பு வரை இப்போ நிறைய இதுக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து எல்லாருக்குமே உதவி செய்யுது. இப்போ வந்து நம்ம பள்ளிகளுக்கு போகலை, ஒரு நாள் வந்து உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டோம்னா அந்த பாடத்தை நம்மளால் கவனிக்க முடியாது. இப்போ அப்படி கிடையாது, கூகுளில் போய் தட்டினா வந்து எல்லாமே வந்துடுது. டீச்சரோட இது வந்து நமக்கு தேவை தான், ஆனால் டீச்சரையும் தாண்டி நமக்கு வந்து அதிகம் கற்றுத்தரது வந்து இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் தான். அப்புறம் வந்து இபி பில்லெல்லாம் வந்து சொன்னாங்க. அப்போ அந்த காலத்துலலாம் இபி பில் கட்டணும்னாலே வந்து ரொம்ப நேரம் எடுக்கும். இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து மகன் வந்து வெளியூரில் இருந்தானா ஆத்தாப்பச்சி வந்து மகனுக்கு ஒரு ஃபோனை போட்டு இன்றைக்கி வந்து இபி பில் டேட் கட்டுற இது முடிய போகுது தம்பி, இன்றைக்கி கட்டிடு அப்படின்னு சொன்னால் அது வந்து எளிதாக நடந்துருதுங்க. அப்புறம் வந்து நிறைவாக வந்து பாரதியின் வரிகளை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். பாரதியே வந்து அன்னைக்கு சொல்லியிருப்பார், ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம், காசி நகர புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம்னு சொல்லியிருப்பாங்கங்க. அப்படி பாரதியாரே வந்து சொல்லியிருக்கார். வாழ்க பாரதி, வளர்க ஆண்ட்ராய்டு காலம் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆனந்தவள்ளியும் பாரதி வரிகளோடு நிறைவு செஞ்சுருக்காங்க. அவங்க சொல்லும்போது பாருங்கள், ஆண்ட்ராய்டு காலமாக இருந்தாலும் ஒரு நல்ல தமிழ் கண்டுகளித்துனாங்க. இப்போ நம்ம மக்கள்லாம் உண்டு கழிப்பது எப்போது என்று காத்து கொண்டிருக்கிற நேரங்கிறனால ஒரு 10 நிமிடத்திற்குள்ளார நாம் தீர்ப்பை சொல்லி நிறைவு செய்யணும். முதற்கண் நான் மனம் நிறைய 4 பிள்ளைகளையும் பாராட்டி மகிழ்கிறேன். இன்றைக்கு வருகிற பெரும்பாலான பேச்சாளர்கள் ஏதோ தயாரித்த ரெடிமேட் சட்டைகளை போடுகிற பொழுது தைத்துத்தான் போட வேண்டும் என்று துணியெடுத்து தைப்பதைப் போல தன் தலைப்பிற்கு ஏற்றார் போல தயாரித்து பேசிய நம்ம வீட்டு பிள்ளைகள் 4வருக்கும் என் மனம் நிறைந்த பாராட்டுக்கள். ரொம்ப அழகாக நேர்த்தியாக பேசியிருக்காங்க. ஆனந்தவள்ளி பாரதி வரியோடு முடிச்ச அந்த பாரதி ஒரு வரி சொல்வான், பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சே, வெள்ளை பரங்கியனை துறை என்ற காலமும் போச்சே அப்படின்பா. தான் ஒரு ஐயரா அந்தணனா பிறந்தப்பவும் பாரதி அந்த வரியை பாடினான். ஆனால் அதே உலக மகாகவி பாரதி சாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாடின பாரதி ஒரே ஒரு சாதி சங்கத்தை பாடியிருக்கிறான்னா பதிவு நடக்கிறது. நான் மனம் நிறைய சொல்லுகிறேன், நம்முடைய காரைக்குடி நாட்டுக்கோட்டை நகரத்தார் குலத்தில் பிறந்த இந்து மதாபிமான சங்கத்தில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இளைஞர் சங்கத்தை மட்டும்தான் பாரதி பாடியிருக்கிறான் என்பதை பெருமையோடு சொல்கிறேன். சாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்ன பாரதியே பாடியிருக்கான்னா அது நாம் செய்திருக்கிற தொண்டுக்கு கிடைக்கிற, நாம் செய்திருக்கிற தமிழ் தொண்டு, இறை தொண்டு, சமூக தொண்டு எல்லாத்துக்கும் கிடைக்கிற ஒரு ஒட்டுமொத்த அங்கீகாரம். 4 பேரும் நிறைய செய்திகளை அவரவருக்கு உரிய பாணியில் மிக யதார்த்தமாக ஆழமாக அழுத்தமாக பேசியிருக்கிறார்கள். நடைமுறையில் நடக்கிற நிகழ்வுகளை எல்லாம் மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க. இப்போ நம்ம கடைசியாக தீர்ப்புக்கு வரணும். நம்ம செட்டிநாட்டு வழக்கு சொல்லுலேயே சொல்லணும்னா 2 சொல் சொல்கிறேன். ஒன்று முறம், இன்னொன்று சல்லடை. இந்த 2 வார்த்தைகளும் நம்ம செட்டிநாட்டினுடைய ஒரு வழக்கு சொல், நாம் பயன்படுத்துகிற பொருள். இந்த முறம் என்ன பண்ணும், நல்லதையெல்லாம் தன்னைக்கிட்ட வச்சுட்டு கெட்டதை விட்டுரும் சலிக்கிறப்ப. சல்லடை என்ன பண்ணும், கெட்டதையெல்லாம் தனக்கிட்ட வச்சுக்கிட்டு நல்லதை விட்டுரும். இந்த 2 செய்தியை நாம் தீர்ப்புக்கு பயன்படுத்தி ஆண்ட்ராய்டு காலமா அந்த காலமா அப்படிங்கிற முடிவுக்கு வரப்போகிறோம். நிறைய வேறுபாடுகள் சொன்னாங்க. அந்த காலத்தில் இருந்த நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம், பழக்க வழக்கம் இன்றைக்கெல்லாம் மாறிட்டு போதே. உடனே ஆனந்தவள்ளி வந்து கூகுளில் எங்கே அப்பத்தா வீட்டுக்கும் ஆயா வீட்டுக்கும் போகிறதுக்கா நீங்கள் லீவில் தேடுறீங்க, எங்கே போகலான்னு. ஆனால் கொஞ்சம் உனக்கு ரொம்ப பேராசை, ரஷ்யா அமெரிக்கான்ட்ட ஒரு ஊட்டி கொடைக்கானல் அளவுக்கு சிந்திச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு நாங்கள் வெளியூருக்கும் வெளிநாட்டுக்கும் போய் சந்தோஷமாக இருக்கத்தானே ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையெல்லாம் வைத்திருக்கிறார்கள். சரி, வாழ்க்கையில் எது நிம்மதி? எல்லாரும் அதை தேடி தானே ஓடுறோம். வாழ்க்கையில் எது நிம்மதி? ஒரு 10 பேரை கடவுள் கூப்பிட்டார் போனால், உங்களுக்கெல்லாம் நிம்மதி வேணும்னா எது இருந்தால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும்னு சொல்லுங்கள், கடவுள்னா அதை தர்றேன்னார். ஒருத்தன் வந்தா எனக்கு நல்லா காரு பங்களா தானா,
ஒருத்தன் நோய் நொடி இல்லாமல் வாழணும்னா ஆளுக்கு ஒன்றை கேட்டுட்டு போயாச்சு. 10ஆவதாக ஒருத்தன் வந்தான், கடைசி ஆள். எப்பொழுதுமே கடைசி பெஞ்சில் இருக்கவனும் கடைசியாக வர்றவன்ட்டே ரொம்ப கவனமாக பேசணும். கடைசியாக வந்தவன் உள்ளே வந்தவனு கேட்டார், உனக்கு என்ன வேணும்? கடவுளே, நிம்மதியாக வாழ்கிறதுக்கு என்ன வேணும்னு எனக்கே தெரியலை, நீயே பார்த்து நிம்மதியாக வாழ்கிறதுக்கு உன்னை தானா. கடவுள் சொன்னார், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, அதுக்கு ஏதாவது ஐடியா கிடச்சா நான் உன்னை வந்து பார்க்குறேன் அப்படின்னு கடவுள் மேலே போயிட்டார். இந்த 9 பேர் வெளியில் வந்தான், ஏற்கனவே வரம் வாங்கியிருக்கான்ல. 9 பேர் ஆளுக்கு ஒரு பக்கம் அடிச்சிட்டு இருந்தா. என்னடானே, கடவுளே போயிட்டாராம், அவனுக்கு என்ன வரம் போகிறாருன்னு தெரிலன்னா 10ஆவதாக வந்தவன் சொன்னா, இப்போ நான் கடவுளே சொல்லாத விஷயத்த சொல்கிறேன், நமக்கு எது கிடைக்கிறதோ அதை வைத்து அனுபவிக்கிறவன் நிம்மதியாக வாழ்க்கிறான். அடுத்தவனுக்கு என்ன கிடைச்சிருமோ அப்படின்னு நினைக்கிறவன் நிம்மதியே இல்லாமல் வாழ்கிறான். நீ 9 பேர் அது மாதிரிடா, எனக்கு என்ன கடவுள் தரப்போறாருன்னு நினச்சிட்டு இருந்த, அதனால தான் நீ நிம்மதியே இல்லாமல் இருக்கிறன்னா. இப்போ நாம தான் முடிவு பண்ணணும், நீங்கள் 10 பேரில் அந்த 9 நபரா அல்லது 10ஆவது நபரா என்பதை புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். நான் தொடக்கத்தில் வாழ்க்கைக்கு ஒரு செய்தி சொன்னேன், நிறைவாகவும் அதை தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி தலைப்போட அடிப்படையான கேள்வி என்ன கேள்வி தான் தெளிவாக படிச்சிங்கன்னா, மனித வாழ்வு அதுக்கு பெரிதும் பயன்படுவது எது? அந்த காலத்து வாழ்வியலா அல்லது ஆண்ட்ராய்டு வாழ்வியலா அப்படின்னு 2 கேள்வி. 4 பேரும் ரொம்ப அற்புதமாக பேசி இருக்கிறார்கள். இன்னும் 2 செய்தியோடு நான் முடிச்சுடுறேன். ஆண்ட்ராய்டு காலத்தை முதல்ல எடுத்துக்குவோம். ஆண்ட்ராய்டு காலத்தில் நிறைய அறிவியல் வளர்ச்சி எல்லாம் சரி. இப்போ என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, நான் எழுதிய கவிதை நிறைய இந்த வாட்ஸ்அப்லாம் இன்றைக்கி வளம் வருது. அதே கேள்வியை ஆண்ட்ராய்டு காலத்து சார்பில் பேசின பிள்ளைகளை பார்த்து கேட்கிறேன். ஆண்ட்ராய்டு காலத்தால் அமெரிக்கா அண்டை வீடானது, ஆனால் அண்டை வீடல்லவா அமெரிக்கா ஆனது. பக்கத்து வீட்டில் வாழ்கிறவன் யாரென்று தெரியாத பொழுது உங்கள் ஆண்ட்ராய்டு போனு அமெரிக்காவை தந்து என்ன பயன்? பக்கத்து வீட்டுக்காரன் யாருன்னே தெரியாமல் அமெரிக்காவை தெரிந்து நாம் என்ன செய்ய போகிறோம் கேட்டான். இன்னொருத்தர் ரொம்ப அழகாக ஒரு கவிதை எழுதினான், அடுக்கு மாடி குடியிருப்பில் அனைவரும் பேசிக்கொள்கிறார்கள். அடுத்த வரி தான் பஞ்ச். அடுக்கு மாடி குடியிருப்பில் அனைவரும் பேசிக்கொள்கிறார்கள் அவரவர் நாய்களுடன். வெள்ளத்தை வச்சு தான் கிளைமேக்ஸில் அந்த கதை முடியும். இந்த உலகம் இன்னும் மறக்காமல் இருப்பது மனிதநேயங்கிற மனித ஒன்று மட்டும்தான் என்பதை மறந்து விடாதீர்கள். 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி உண்மை செய்தி கூகுளில் போய் தட்டி பாருங்க, எங்கள் பெருமையை தெரிஞ்சுக்க ஆண்ட்ராய்டில் போய் பாருங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நான் தீர்ப்புக்கு வரல. 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி மும்பையில் ஒரு கூகுள் வழிகாட்டுது, கட்டி முடிக்காத பாலம், கூகுள் கட்டி முடிச்சதா வழிகாட்டுது, போய்கிட்டே இருக்கிறான். கட்டி முடிக்காத பாலத்தோட கடைசி முனைக்கு போய் அவர்கள் போன கார் பாலம் நிறைவு பெறாத காரணத்தால் கீழே விழுந்து 6 பேரும் அந்த இடத்திலே உயிரிழந்தார்கள். கூகுள் காட்டிய வழி இது என்பது வரலாற்றில் பதிவு. இப்போ எல்லா நேரமும் திருத்தணும்ல, தப்பாக இருந்தாலும் பரவாயில்லன்னு ரீரூட் போட்டால் கரெக்டாக. உங்கள் பாதை தவறு என்று திருத்துகிற அப்பாக்களும் ஆயாக்களும் முக்கியமே தவிர, சரி நீங்கள் போகிற பாதையிலே போங்கன்னு ரீரூட் காட்டுற கூகுளை விட அப்பத்தாவின் வார்த்தைகள் பெரிதில்லையா? ஐயாவின் வார்த்தை அமிர்தம் இல்லையா? நான் சொல்லலை, இவங்க சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் அதான் ரொம்ப அழகாக நிதானமாக யோசித்து அந்த கருத்தை சொல்ல. நீங்கள் காலம் மாறுது. ஆட்டுக்கல்ல அப்பத்தா ஆயா மாவு அரைச்சா கல் சுற்றும், கல் நிற்கும். இன்றைக்கி பாருங்கள், டேபிள் கிரைண்டர் வந்துருச்சு, கிரைண்டர் சுற்றுது, கல் நிற்கிது. வாழ்க்கை எவ்வளவு தலைகீழாக மாறி போகிறது என்பதற்கான ஒரு சான்று சொன்னாங்க. திண்ணையை இடித்து தெருவாக்குன்னா தாராபாரதி. நம்ம வீடுகளில் திண்ணை வச்சோம்ல, அன்றைக்கி ஐயா சொல்லாத மனக்கணக்கையா இன்றைக்கி நம்ம போட்டுட்ருக்குறோம் கால்குலேட்டரில். அவ்வளவு மனக்கணக்கு, அவ்வளவு பழமொழி, அவ்வளவு விடுகதை, அவ்வளவு புராண கதை, அவ்வளவு பக்தி பாட்டு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கி நம்ம அதே ஊரில் பெட்ரூம் ஸ்டோரிஸ்னு போட்டி வச்சிட்ருக்கிறான். எவ்வளவு அழகாக இருந்தது. திண்ணையே இல்லையே, திண்ணையை இடித்து தெருவாக்க சொன்னா, சுமை தாங்கி கற்கள்னா, வழி நெடுக சோறை கொண்டுட்டு போயில உட்காந்து சாப்பிட்றதுக்கு கல் வச்சா, அங்கே உட்காரலாம், அது மரத்தடி, கல் இருக்குது, சுமையை இறக்கு, இலைப்பாருன்னா. இது எல்லாம் இந்த ஆண்ட்ராய்டு காலம் காட்டுமா? கேள்வி. நியாயமாக இத்தனை கேள்விகளை இவர்கள் ரொம்ப சிறப்பாக கேட்டிருக்கிறார்கள்.
அதெல்லாம் வச்சு பார்க்கிற பொழுது ஆண்ட்ராய்டு காலத்தில் எவ்வளவுதான் அசுர அறிவியல் வளர்ச்சி இருந்தாலும் அது அந்த காலத்து வாழ்க்கைக்கு ஈடில்லை என்பது போல தோன்றுகிறது. இதை வைத்து பார்க்கிற பொழுது இந்த மனித வாழ்க்கைக்கு பெரிதும் பயன்பாடு உடையதாக என்று அடிக்கோடு இருக்கிற காரணத்தால் ஆண்ட்ராய்டு காலமே அப்படின்னு தீர்ப்பு சொல்லலாம். ஆனால் ஒரு சின்ன சின்ன சிக்கல் இருக்குது. அது என்ன என்பதை பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி மும்பையில் பையன் வெளிநாட்டில் இருக்கிறான். இது உண்மை சம்பவம். மும்பையில் அம்மா டிவி பார்த்துட்ருக்காங்க. மேலே மும்பையிலேருந்து ஃபோன் வருது. பேசும்போதே கட் ஆயிடுச்சு. தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டது என்று அவன் நினைத்து கொண்டு 1 மாத காலம் கழித்து வர்றான் அந்த மும்பை அப்பார்ட்மெண்ட்டுக்கு அம்மாவை பார்க்க. நீங்கள் நம்ப மாட்டீர்கள், அம்மா அவர்கள் டிவியை பார்த்தபடி இறந்த விதமாகவே இருந்தார்கள். 1 மாத காலம் அங்கே இருந்த ஏசிக்கு பக்கத்து வீட்டுக்கு கூட அவர்கள் இறந்தது தெரியவில்லை என்பதுதான் அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கையாக இருந்தது என்று ஒரு செய்தி சொல்கிறது. இது செய்தி, கற்பனை அல்ல, செய்தி. அப்போ என்னங்கிறத யோசிக்கணும். ஜப்பான் நாட்டில் 2வது உலகப் போரில் ஹிரோஷிமா நாகசாகியில் வெடிகுண்டை கொண்டாந்து போட்டாங்கங்கிற கதை எல்லாருக்கும் தெரியும். ஒன்று தெரியுமா, அன்னைக்கு மட்டும் தொலைத்தொடர்பு இருந்திருந்தால் இந்த 2 நாடுகளுக்கு வெடிகுண்டே வந்திருக்காது. ஏன்னா ஜப்பான் அமெரிக்காவோடு சமரசம் பேசுவதற்கு தயாராகி விட்டார்கள். ஆனால் தொலைத்தொடர்பு கருவி இல்லை. அவர்கள் பேசுவதற்குள் ஹிரோஷிமா நாகசாகி மீது குண்டு வீசப்பட்டது என்பது வரலாறு. ஒருவேளை தொலைத்தொடர்பு இருந்து ஒரு டச்சில் தட்டியிருந்தால் இன்றைக்கி 2 நகரங்கள் 2வது உலகப் போன்ற காலகட்டத்துடைய சூழல்கள் மாறி இருக்கும் என்பதும் கருத்து. ஆக 2 பேருக்கு சிவபெருமானுக்கு இருக்கிற நெற்றிக்கண்ணை போல இன்றைக்கி யூடியூப் நேரலை ஒளிபரப்பு 3வது கண்ணாக இருந்து எல்லாவற்றையும் பரப்பி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியையும் நாம் பார்க்கணும். ஆன்மீகத்தில் ஒரு 3 வார்த்தை வரும். நான் சுருக்கமாக முடிச்சிடறேன். சத்தியம், சிவம், சுந்தரம். ஒரு 3 வார்த்தை அற்புதமாக அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை. இன்றைக்கு மைக்ரோசாஃப்ட் சிஇஓ சத்யநாதல்லா, HCLுடைய ஃபவுண்டர் சிவநாடார், கூகுள்னா சுந்தர் பிச்சை. இப்போது நமக்கு தெரிகிற அறிவியல் ஆன்மீகம் சத்தியம், சிவம், சுந்தரம். 13 வயசு இருக்கும்போது சிவா ஐயாத்துரை என்கிற ஒரு தமிழன் தான் இமெயிலை கண்டுபிடித்திருக்கிறான் என்பது நமக்கு பெருமை இல்லையா? அறிவியலுடைய வளர்ச்சியை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் ஏன் தயாராக இல்லை என்ற கேள்வி இருக்கு. ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே. பழசு. ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே. பத்திரிகை எழுதலாம், ஆக்கவும் செய்யலாம், அழிக்கவும் செய்யலாம். நினச்சா பண்ணிடுவேன். இப்போது அதுவும் அல்ல. ஆவதும் PEN, கேபிட்டல் லெட்டர். P ஃபார் புரோட்டான், E ஃபார் எலக்ட்ரான், N ஃபார் நியூட்ரான். அணு, புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். இது 3ம் சேர்ந்தது ஆட்டம், அணு. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்பார்கள். அணு இன்றி ஒரு பருப்பொருளும் அசையாது என்பதுதான் சத்திய உண்மை. எல்லாம் அசைஞ்சிட்ருக்கே. காலத்திற்கு ஏற்றாற் போல தன்னைத்தானே அப்டேட் செய்து கொள்ள வேண்டும், புதுப்பித்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் வாழ்க்கை பயணம் சுகமாக இருக்கும். அப்போ அப்டேட் முக்கியம் இல்லையா என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். நிறைவாக ஒரு செய்திக்கு வரேன். மும்பையை சார்ந்த நிஷாந்த் ஜெயின், அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லை. கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. அதில் வேஸ்ட்டு கலந்துருக்கு. அது எப்படின்னா ரத்தத்துக்குள்ளே எலக்ட்ரானிக் வேஸ்ட்டு கலந்துருக்கும் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க வீட்டிலேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் வேஸ்ட்டை கொட்டுற இடம் இருக்குது. அது காற்று மூலமாக பரவி அவனுக்குள்ளே போயிரு. அவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர். செலவு செய்து அந்த பையனுடைய உயிரை காப்பாற்றி விடுகிறார்கள். அதுக்கப்புறமா அந்த பையன் என்ன பண்ணுறான், நான் கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளை, என் உடம்பு ரத்தத்தில் கலந்த வேஸ்ட்டை நீக்கிட்டீங்க, ஆனால் அதற்கு பக்கத்தில் குடிசை வீடுகளில் இருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்களே, அவர்கள் உடம்புக்குள்ளும் இது போனால் அவர்கள் நோயை குணப்படுத்த யாரால் காசு செலவு பண்ண முடியும் யோசிக்கிறான். அவனே இறங்கி வர்றான். அந்த வேஸ்டெல்லாம் எடுத்து OLX மூலமாக அதை விற்கலான்னு அந்த வேஸ்ட்டை விற்றா. அதில் வருமானமும் கிடச்சிச்சு. அந்த வரவு வந்த பணத்தை எல்லாம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக பல படிப்பதற்கான செலவுகளை செய்தான் என்பது வரலாறு. இவ்வளோ பெரிய உணர்வு. அதனால் அறிவியல்ங்கிறதும் தொழில்நுட்பங்கிறதும் ஆண்ட்ராய்டுங்கிறதும் என்றைக்கு இருந்தாலும் அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த வளர்ச்சியை
இப்போ சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ வரும். இராணுவத்தில் யாருமே போக முடியாத இடத்துக்கு கூட ஏஐ மூலமாக ரோபோக்களை தயாரித்து விட்டால் மனித உயிர் சேதம் பாதுகாக்கப்படும். அந்த ரோபோக்கள் போய் கண்டுபிடிக்குங்கிறது கண்டுபிடிப்பு. வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தான் மனிதன். எனவே அந்த காலத்தில் இருக்கிற பண்பாடு வேண்டுமென்றாலும் ஆண்ட்ராய்டு காலத்துடைய வளர்ச்சியையும் நாம் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் என்று தீர்ப்பு சொல்வதாகத்தான் நேற்று இரவு வரை நான் என் மனதில் வைத்திருந்தேன். நண்பர்களே, ஒரே ஒரு சிக்கல், இப்படி ஆண்ட்ராய்டு காலம் முடிக்கும்போது என்ன பிரச்சனைன்னு நான் ஒரு 5 விதமாக யோசித்தேன். ஒன்று, அந்த காலத்துக்கும் ஆண்ட்ராய்டு காலத்திற்கும் இருக்கிற மிகப்பெரிய வேறுபாடு. அதை நீங்கள் 5 பாயிண்ட்டையும் புரிஞ்சுக்குவீங்க. அதனால் சொல்கிறேன். அந்த காலம் முதல்ல, அடுத்து ஆண்ட்ராய்டு காலம். ஹாய் ஃபோன் என்றால் அந்த காலம், ஐஃபோன் என்றால் அது இந்த ஆண்ட்ராய்டு காலம். குவா குவா என்று குழந்தை கத்தினால் அது அந்த காலம். ரூவா ரூவா என்று குழந்தை பதறினால் அது ஆண்ட்ராய்டு காலம். கதவை திற காற்று வரட்டும் என்றால் அது அந்த காலம். கதவை மூடிடாத ஏசி போயிடும் என்றால் ஆண்ட்ராய்டு காலம். வெளியே இருக்கிறவே ஃபோன் அடிக்குதுன்னு டெலிஃபோனை அடித்தவுடனே எடுக்க உள்ளே போனால் அந்த காலம். உள்ளேயே இருக்கிறவே அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு செல்ஃபோனை எடுத்துக்கிட்டு வெளியே வந்தால் அது ஆண்ட்ராய்டு காலம். அம்மாச்சி அம்மாச்சின்னு பாசமாக சொன்னால் அந்த காலம். எமோஜி எமோஜின்னு ஸ்டிக்கர் போட்டால் ஆண்ட்ராய்டு காலம். டீயா காஃபியா என்றால் அந்த காலம். சுகரா வித்தவுட் சுகரா என்றால் ஆண்ட்ராய்டு காலம். இப்படியும் உலகம் போய்கொண்டிருக்கிறது. மனிதம் இருக்கிற வரை, மனிதநேயம் இருக்கிற வரை, இந்த உள்ளம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிற வரை ஆண்ட்ராய்டு காலத்து அறிவியல் வளர்ச்சியை நாம் ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை. ஆனால் எந்த காலத்திலும் அந்த காலத்தின் பண்பாடு ஆண்ட்ராய்டு காலத்தில் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. நண்பர்களே, பொருள்களை பயன்படுத்துங்கள், மனிதர்களை நேசியுங்கள். ஆனால் ஆண்ட்ராய்டு காலத்தில் அது முழுவதுமாக மாறிவிட்டது. மனிதர்களை பயன்படுத்தி கொள்கிறார்கள், பொருள்களை நேசிக்கிறார்கள். அந்த நிலை மாற வேண்டும். அந்த காலத்தில் மனிதர்களை நேசித்தார்கள், பொருள்களை பயன்படுத்தினார்கள். ஆண்ட்ராய்டு காலத்தில் மனிதர்களை பயன்படுத்துகிறார்கள், பொருள்களை நேசிக்கிறார்கள். இந்த ஆண்ட்ராய்டு காலம் எங்களுக்கு தேவையில்லை. அறிவியல் வளர்ச்சியை ஏற்றுக்கொள்வோம், ஆக்கப்பாதை வளர்த்து கொள்வோம். ஆனால் பண்பாடு மாறாத எங்கள் அப்பத்தாக்களும் ஐயாக்களும் சொல்லி கட்டி காத்த வழிமுறைகள் தான் இந்த தலைமுறைகளுக்கு சோறு போடும் என்பதை நாங்கள் ஒரு நாள் மறக்க மாட்டோம். இந்த நேரத்திலும் நம்முடைய முன்னோர்கள் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கள் தான் என்றாங்கு ஐம்புலத்து 6 ஓம்பல் தலை என்ற வள்ளுவனின் வார்த்தைகளை வணங்கி ஆண்ட்ராய்டு காலத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு மட்டுமல்ல, ஏஐ காலத்தில் மட்டுமல்ல, எத்தனை காலங்கள் உருண்டோடினாலும் எப்படி திருக்குறள் மாறாமல் இருக்கிறதோ, எப்படி தமிழ் மொழியின் தொன்மை மாறாமல் இருக்கிறதோ, எப்படி நகரத்தார் பெருமக்களின் பண்பாடு மாறாமல் இருக்கிறதோ, அப்படி அந்த காலம்தான் மாறாமல் இருக்கும் என்று சொல்லி மிகச்சிறப்பாக பேசுகிற ஒரு நல்ல தலைப்புக்கு வாய்ப்பு தந்த சென்னை வாழ் வைரவன் கோவில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் நல அமைப்பு சார்ந்த அத்தனை பெரியவர் திருவடிகளுக்கும் வணக்கம் சொல்லி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.